கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। யோவானின் சுவிசேஷ புத்தகம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 56வது வசனத்தை வாசிக்கலாம். 56वां वचन हम पढ़ेंगे। என் மாம்சத்தை புசித்து जो मेरा मांस खाता என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். और मेरा लहू पीता है वो मुझ में स्थिर बना रहता है, நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். और मैं भी उसमें बना रहता हूँ। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। அவருடைய மாம்சத்தை புசித்து उसके मांस को खाकर அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் उसके लहू को पीने वाला அவரிலே நிலைத்திருக்கிறான். वो उसी में स्थिर बना रहता है, கர்த்தரும் அவனிலே நிலைத்திருக்கிறார். और परमेश्वर यहोवा भी उसमें बना रहता है। இந்த திருவிருந்து ஆராதனை, इस प्रभु भोजन की आराधना, கர்த்தருடைய பந்தி ஆராதனை, परमेश्वर का प्रभु भोजन, இந்த ராபோஜன ஆராதனை, इस प्रभु भोजन या रात की भोजन की आराधना அநேக ஆசீர்வாதங்களையும் தன்மைகளையும் கொண்டதாக இருக்கிறது. कई प्रकार के आशीर्वाद और कई प्रकार के अर्थों के साथ, कारणों के साथ बनी हुई है। இந்த திருவிரு ஆராதனை நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ये प्रभु भोजन की आराधना हमारे जीवन में अनंत जीवन ले आता है। இந்த திருவிருந்து ஆராதனை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிழைத்திருக்கிற அனுபவத்தை கொண்டு வருகிறது. ये प्रभु भोजन की आराधना उसमें बने रहने का अनुभव हमें ले आता है। இந்த திருவிருந்து ஆராதனை, ये प्रभु भोजन की आराधना இயேசு வருகிற போது உயிர்த்தெழுந்த சாயலை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. यीशु के आने के समय जी उठकर रूपांतर होने के अनुभव को दर्शाता है। ஆகையினால இப்படிப்பட்ட अनेक ஆசீர்வாதம் வைத்திருக்கிறபடியினால इस प्रकार कई आशीर्वाद इस आराधना के द्वारा रखी गई है। इसलिए ஸ்தோத்திரம், நம்முடைய சபைகளிலே, हमारे कलीसिया में, நம்முடைய கிருபாசன ஸ்தாபனங்களிலே हमारी कृपासनम स्थापना में இந்த திருவிருந்து ஆராதனை ஒரு கனமான ஆராதனையாக எண்ணுகிறோம். इस प्रभु भोजन की आराधना को बड़े ही आदरमान समझते हैं। இந்த திருவிருந்து ஆராதனை, ராபோஜன் ஆராதனை ஒரு கனத்துக்குரியதாக கனம் பண்ணி இதை ஆராதிக்கிறோம். प्रभु भोजन की आराधना अर्थात रात की भोजन की आराधना को बड़े ही आदरमान समझते हैं। மற்ற ஸ்தாபனங்களிலோ மற்ற சபைகளிலோ और कलीसिया में और स्थापना में நாம் கொடுக்கிற ஒரு கனத்தையும் ஒரு மதிப்பையும் ஒரு பக்தியும் கொடுப்பதில்லை. हम जैसे अधिक मुख्यता और अधिक आदर देते वैसे कई कलीसिया में नहीं देते हैं। ஏனென்றால் இதிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியா ருசி பார்க்காதபடியினால், क्योंकि इसमें परमेश्वर जो आशीर्वाद रखा है उसे सही रीति से चक्कर न देखने के அவர்கள் कारण அதை பற்றி கனப்படுத்த முடியவில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. वे उसके प्रति आदरमान नहीं कर पाते हैं और आशीर्वाद नहीं पाते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। அப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே पढ़ा गया हुआ इस वचन में ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமது சீஷரை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம். यीशु मसीह अपने चेलों को देखकर 2000 साल के पहले अपने चेलों से कही हुई बातें, ஸ்தோத்திரம், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். तुम मुझ में बना रहो। அவருடைய சரீரத்தை புசிக்கிறவர்கள், जो कोई उसकी मांस खाता है, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள், जो कोई उसका लहू पीता है, கிறிஸ்து நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கிறார்கள். हम मसीह में और मसीह हम में बना रहता है। இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ये मसीही जीवन मसीह में बने रहने का एक जीवन है। கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். आखिरी
तक मसीह में बना रहना ही मसीही जीवन है। கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவது உண்டு, मसीही जीवन में कष्ट होती है, பாடுகள் வருவது உண்டு, बोझ होती है, சோதனைகள் வருவது உண்டு. परीक्षाएं होती हैं। எல்லா நிலைமையிலும் सभी परिस्थिति நான் में கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும். हम मसीह में बने रहना है। இதிலே ஒரு அனுபவம் தான் இந்த ராபோஜன ஆராதனையிலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள். इसी में एक अनुभव है, जो प्रभु भजन की आराधना में भाग लेते वो मसीह में बने रहते அப்போ हैं। கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து சற்று நாம் தியானிக்கலாம். मसीह में बने रहने का जीवन किस प्रकार होता है, इसे हम आज के दिन ध्यान करेंगे। மத்திய புஸ்தகத்திலே मत्ती लिखित सुसमाचार 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 10वां अध्याय 22 वचन में पढ़ते அநேகர் हैं, வாழ்க்கையிலே துன்பங்களும் பாடுகளும் வருகிற போது जब कई लोगों के जीवन में दुख और क्लेश आता அப்ப है, இயேசுவான சில உவமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார், वहां पर परमेश्वर ने कई दृष्टांत बताया है, சில உபதேசங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். कुछ संदेश वहां पर दिया है। அவ்வாறு நெருக்கங்கள் பாடுகள் வருகிற போது जब भी तुम्हारे जीवन में दुख आएगा, என் कष्ट நாமத்தின் आएगा, நிமித்தம் मेरे नाम के நீங்கள் कारण எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். सब लोग तुमसे बैर करेंगे। முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே जो ரட்சிக்கப்படுவான். अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। அப்போ வாழ்க்கையிலே சில பாதைகளை கடந்து வர வேண்டும், हमें भी अपने जीवन में कुछ मार्ग से गुजरना है, சில வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டும், कुछ जीवन से बीतना है, உபத்திரத்தின் பாதையிலே கடந்து வர வேண்டும், क्लेश के जीवन से गुजरना है, நெருக்கத்தின் பாதையிலே கடந்து வர வேண்டியதா दबाव இருக்கிறது, के जीवन से गुजरना पड़ता है, இன்னல்கள் பாதையிலே கடந்து வர வேண்டியதா இருக்கிறது. कई दुख भरे जीवन से गुजरना पड़ता ஆண்டவராகிய है। இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, परमेश्वर यीशु के नाम से सबसे बैर किया जाना है, அவமானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, अपमान को मान लिया जाना है, அவருக்காக சில பாடுகளை பட வேண்டியதா இருக்கிறது. उसके लिए कुछ बोझ उठाना पड़ता அப்ப है। இவை எல்லாவற்றிலும் इन सब நீங்கள் में கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால், यदि तुम मसीह में बने रहोगे, நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் यदि तुम अंत तक धीरज धरे रहोगे, ரட்சிக்கப்படுவீர்கள். तब उद्धार होगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। இதை குறித்து பரிசுத்த ஆவியான மார்க்கு புத்தகத்திலே வாசிக்கிற பொழுதோ इसके विषय पवित्र आत्मा जी मरकुस की पुस्तक में बताते 4ஆம் हैं, அதிகாரம் 17வது வசனத்திலே 4 अध्याय 17 वचन में ஆண்டவர் விதைகளை குறித்து ஒரு உவமையை சொன்னார். वहां पर परमेश्वर ने दानों के बारे में एक வழி दृष्टांत அருகே बताया। விதைக்கப்பட்ட விதை குறித்து சொன்னார். रास्ते में जो बोया हुआ बीज, கற்பரை மேலே விதைக்கப்பட்ட விதை குறித்து சொன்னார். चट्टानों पर बोया हुआ बीज, முற்களிலே விதைக்கப்பட்ட விதை குறித்து சொன்னார். झाड़ियों के बीच बोया गया हुआ बीज, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை குறித்து சொன்னார். अच्छी भूमि में बोए गए हुए बीज के बारे में இந்த बताया। உவமைகளை ஜனங்களுக்கு சொன்னபோது புரியவில்லை. ये सब दृष्टांत बताते समय लोगों को समझ नहीं आई। அப்ப 17வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 17वां वचन में हम पढ़ते हैं, கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட எப்படி இருப்பார்கள், जो चट्टान पर बोई हुई बीज किस प्रकार होते தங்களுக்குள் அவர்கள் हैं, வேர் கொள்ளாதபடியினாலே उन पर जड़ न रखने के கொஞ்ச कारण காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். थोड़े ही दिनों के लिए रहते हैं। வசனத்தின் நிமித்தமாக वचन के कारण உபத்திரங்கள் வருகிற போது, जब क्लेश और उपद्रव होती துன்பங்கள் வருகிற है, போது, जब दुख होती है, பல பாடுகள் வருகிற போதோ कई प्रकार का क्लेश आते இவர்கள் समय இடரல் அடைகிறார்கள், तुरंत ठोकर खाते அவரை हैं, விட்டு விலகி போகிறார்கள். वे परमेश्वर से दूर हो जाते हैं। இப்படிப்பட்டவர்கள் கற்பார் மேல் விதைக்கப்பட்டவர்கள். ऐसे लोग पथरीली पर गिरे हुए बीज के समान அப்ப हैं। வசனத்தின் நிமித்தமாக वचन के कारण குடும்பத்தின் நிமித்தமாக துன்பம் வராது, परिवार के द्वारा बोझ नहीं होगी, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நிமித்தம் துன்பங்கள் வராது, तुम्हारे जीवन में आशीर्वाद के कारण दुख न होगी, உன்னுடைய வியாபாரத்தில் துன்பம் வராது, तुम्हारे धंधे में दुख नहीं வசனத்தின் होगी, நிமித்தமாக वचन के कारण दुख, வசனத்தின்படி வாழாத நிமித்தமாக वचन के अनुसार न जीने से வசனத்தின் क्लेश, நிமித்தம் துன்பங்கள் வருகிற போது वचन के कारण जब उपद्रव होती யோசேப்பு எப்படி है, வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதா, यूसुफ के जीवन में परमेश्वर का वचन उसे थाना, வசனம் அவனை புடமிட்டு பார்த்ததா, परमेश्वर का वचन उसे तापने लगा, சரீரத்தை புடமிட்டு பார்த்ததா, शरीर को तापने लगा, ஆவியை புடமிட்டு பார்த்ததா, प्राण को तापने लगा, ஆத்மாவை புடமிட்டு பார்த்ததா, आत्मा को
कांपने लगा। வசனத்தின் நிமித்தம் அந்த உபத்திரவத்திலே वचन के कारण हुई उपद्रव में அவன் வாழ்க்கையிலே நிலைத்திருந்தான் கர்த்தருக்குள்ளே. वो जीवन में मसीह में बना रहा। பரிசுத்த யோவான் வெளிப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிற போதோ सत्य यूहन्ना के बारे में लिखा है, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், तुझ में थोड़ा बल होने வருகிற पर भी உபத்திரவத்திலே आने वाले उपद्रव में வருகிற பாடுகளிலே आने वाली क्लेश में நீ வசனத்தின்படி வாழ்ந்து तुम வந்தபடியினாலே वचन के अनुसार जी रहे हो, வசனத்தை விட்டு इसलिए விடாதபடி காத்து கொண்டு वचन வந்தபடியினாலே को बिना छोड़े धरे हो, உனக்கு इसलिए முன்பாக திறந்த வாசல் तेरे வைத்திருக்கிறேன். सामने में खुला द्वार रखा हुई। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வசனத்தின் நிமித்தமாக வருகிற பாடுகள் துன்பங்கள் வருகிற போதோ वचन के निमित्त जब हमें दुख उठाना पड़ता है, அப்போ நீ நிலைத்திருக்க வேண்டும். तब तुम्हें बने रहना है। கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற போது, मसीह में बने रहते समय, இயேசுக்குள்ள நிலைத்திருக்கிற போது, यीशु में बने रहते समय, அப்ப ஆண்டவராகிய தேவன் परमेश्वर यहोवा உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். आपके जीवन में जो भी आशीर्वाद रखा है उसे पूरी तरह से पालोगे। இதே பரிசுத்த பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்லுகிறார். यही पवित्र पौलुस फिलिप्पुस कलीसिया से कहता है, பிலிப்பியர் சபையை பார்த்து பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால், फिलिपियों की पुस्तक 4 अध्याय के पहला वचन में पढ़ते எனக்கு हैं, பிரியமும் வாஞ்சியுமுள்ள சகோதரரே, हे मेरे प्रिय भाइयों, என் சந்தோஷமும் கிரீடமானவர்களே, हे मेरे आनंद और मुकुट के कारण बने हो, பிரியமானவர்களே, हे मेरे प्रियो, சோதரம் அவர் சொல்றார், இப்படியே கர்த்தருக்கு நிலைத்திருங்கள். ऐसे ही मसीह में बने रहो। எத்தனை பாடுகள் வந்தாலும், कितना भी बोझ आए, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், कितना भी दुख आए, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், कितने भी क्लेश அவர்கள் आए, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தார்கள். वे यहोवा में बने रहे। அப்ப கர்த்தருக்கு நிலைத்திருக்கிற போதோ जब हम यहोवा में बने रहेंगे, அவர்கள் பிரியமானவர்களா இருக்கிறார்கள், वो प्रिय बन जाते அவர்கள் हैं, கிரீடமானவர்களா वो இருக்கிறார்கள், मुकुट बन जाते हैं, அவர் விசேஷமானவர்களாய் वो காணப்பட்டு विशेष இருக்கிறார்கள். बन जाते அப்ப हैं। இந்த நாட்களிலே इन दिनों में நம்முடைய வாழ்க்கையிலே हमारे भी जीवन நம்முடைய में ஜீவியத்திலே हमारे भी जीवन இந்த में வருஷத்தை ஆரம்பித்து इस साल की शुरुआत से இந்த लेकर 10வது மாதத்தின் மத்திய பகுதியில வந்து விட்டோம். इस 10वां महीने की बीच में आ गए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த திருவிருந்து ஆராதனைக்காக கர்த்தருடைய வசனத்தை கேட்காத சுத்திகரிக்கப்படாத, इस प्रभु भोजन की आराधना में वचन सुनकर शुद्ध होना है। இயேசு வருகிற போது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் यीशु के आते समय उठा लिया जाना है நீ तो கர்த்தருக்கு நிலைத்திருக்கணும். तुम्हें मसीह में बना रहना है। இயேசு வருகிற போது நீ மகிமையின் சாயல் அடைய வேண்டும் என்றால் यीशु के आते समय तेजो में रूप पाना நீ है तो கர்த்தருக்கு நிலைத்திருக்க வேண்டும். आप मसीह में बने रहना ஒரு है। 3 நாள் மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் நீ வெளியே போயிட்டேன்னா உன் வாழ்க்கை பிரயோஜனமற்றது. यदि केवल 3 दिन के लिए अपने आप को शुद्ध रखकर चौथा दिन बाहर चले जाओगे तो उससे व्यर्थ हो நீ जाएगा। வரிகளை கைவிடப்பட்டு போவாய். तुम आगमन में छोड़ दिया இந்த जाओगे। சரீரம் மறுரூபம் அடையாது. ये शरीर रूपांतर नहीं होगी। மரித்தாலும் இந்த சரீரம் ஜீவன் அடையாது. मरने के बाद ये शरीर जी नहीं ஆகையினால இந்த उठेगा। ஒரு ஆண்டை தந்திருக்கிறார். परमेश्वर एक आत्मा दिया இந்த है, ஒரு ஆண்டை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படி தந்திருக்கிறார். एक जीवन आत्मिक जीवन बिताने के लिए दिया இந்த है। ஒரு ஆண்டு காலத்தை கிறிஸ்துவ வாழ்க்கை ஜீவிக்கும்படி தந்திருக்கிறார். ये एक पूरा साल हमको आत्मिक जीवन बिताने के लिए दिया இந்த है। ஒரு ஆண்டு காலத்திலே நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேனா? क्या इस साल में मसीह में बना हूँ? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பாடுகள் வந்தாலும், कितना भी बोझ எத்தனை आए, துன்பங்கள் வந்தாலும், कितना भी दुख எத்தனை आए, வேதனை வந்தாலும், कितना भी क्लेश எத்தனை आए, மரணங்கள் कितना வந்தாலும், भी मृत्यु எத்தனை आए, வியாதி कितनी வந்தாலும், बीमारी आए, எத்தனை இழப்புகள் कितनी வந்தாலும் खोया நான் हो, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேனா? क्या मैं मसीह में बना हूँ? ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறானா? क्या मैं मसीह में हूँ या मसीह के बाहर हूँ? ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? ஹல்லேலூயா. हालेलुया। யார் அவள் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். 1வது வசனம் ஒரு காரியத்தை வாசிப்போம். एक वचन पढ़ेंगे। 1 யோவான் புஸ்தகம் पहली यूहन्ना की पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 17வது वचனத்தை வாசிக்கலாம். 17 वचन पढ़िए। ம் ம் ம்
அல்லேலூயா. हालेलुया। உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போயிடும். संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते தேவனுடைய हैं। சித்தத்தின்படி செய்கிறவனோ जो परमेश्वर की इच्छा पर चलता है என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். वो सर्वदा बना रहेगा। அவருடைய மாம்சத்தை புசித்து उसके मांस खाने वाला, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் उसके लहू पीने वाला, அவன் அவரிலும் அவர் அவனிலும் நிலைத்திருக்கிறான். वो उसमें और वो इसमें बना रहता அப்ப है। நான் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிறேனா இல்லையா? क्या मैं मसीह में बना हूँ या नहीं? நாம் ஜெபிப்பதினால் அவருக்கு நிலைத்திருக்கிறேன் அல்ல. मैं प्रार्थना करने से उसमें बना हूँ ये சோதரன், नहीं। நான் உபவாசிப்பதினாலே நிலைத்திருக்கிறேன் அல்ல. मैं उपवास रखने से उसमें बना हूँ நான் ऐसा नहीं। ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், நான் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் என்பதனால் நிலைத்திருப்பதனாக அல்ல. मैं उद्धार पाया हूँ, मैं अभिषेक पाया हूँ, मैं कलीसिया में आता हूँ इसलिए मैं उसमें बना அவ हूँ ये कहने பரிசுத்த के लिए யோவான் नहीं। என்ன சொல்லுகிறார்? संत यूहन्ना क्या कहता है? உலகமும் அதன் சகல காரியங்கள் அழிந்து போய்விடும், संसार उसकी अभिलाषाएं मिटते जाते हैं, ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है, தேவ சித்தத்தின்படி என்றென்றைக்கு செய்து கொண்டிருக்க எவனோ, जो सदा परमेश्वर की इच्छा पर चलता அவன் है, என்றென்றைக்கு वो நிலைத்திருப்பான். सर्वदा बना रहेगा। அப்ப யாரு நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? யார் பந்தியில பங்கு பெற முடியும்? कौन प्रभु भोजन में भाग ले யாருடைய पाएगा? மாம்சத்தை புசிக்க முடியும்? कौन उसके मांस खा पाएगा? யார் ரத்தத்தை பானம் பண்ண முடியும்? कौन उसके लहू அவரில் पिएगा? நிலைத்திருக்கிறவன். उसमें बने रहने அவன் वाले, நிலைத்திருக்க எப்படிப்பட்டவனாயிருப்பான்? बना रहने वाला किस प्रकार அவன் रहेगा? தேவ சித்தம் वो செய்கிறவனாயிருப்பான். परमेश्वर की इच्छा पर அப்ப चलेगा। தேவ சித்தம் செய்கிறவன் परमेश्वर का इच्छा करने वाला கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறான். मसीह में बना रहता தேவ है। சித்தம் செய்கிறவன் परमेश्वर की इच्छा पर यीशु चलने में वाला நிலைத்திருக்கிறார்கள். वो यीशु में बना रहता அப்ப है। என்றைக்கு எனக்குள்ளே மாமிசம் வருகிறதோ, जिसके अंदर शारीरिक विचार होती है, என்றைக்கு எனக்குள்ள உலகம் வருகிறதோ, जिसमें मेरे अंदर संसार होती என்றைக்கு है, என்னுடைய சுயம் வருகிறதோ, जिस दिन मेरे अंदर स्वार्थ विचार होती அப்பவே है, தேவ சித்தம் செய்யல. उसी दिन परमेश्वर की इच्छा में करना हालेलुया। छोड़ दूंगा। हालेलुया, हालेलुया। हालेलुया। சோதரி, என்றைக்கு எனக்குள்ள உலகம் வருகிறதோ, जिस दिन संसार मेरे अंदर आती है, என்றைக்கு எனக்குள்ள மாமிசம் வருகிறதோ, जिस दिन मेरे अंदर शारीरिक अभिलाषाएं என்றைக்கு आती எனக்குள்ள है, சுயம் வருகிறதோ, जिस दिन मेरे अंदर स्वार्थपन होती அப்பவே है, தேவ சித்தம் நம்மை விட்டு விலகி उसी போய்விட்டது. दिन परमेश्वर की इच्छा हमसे दूर हो जाती है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा அப்ப हो। இந்த 10 மாதங்களாக इस 10 महीने என் से வாழ்க்கையிலே மாமிசம் ஈடுபடும் போதெல்லாம், मेरे जीवन में जब भी है இந்த शारीरिक உலகம் வருகிற विचार, போதெல்லாம், जब भी ये संसार இந்த आती சுயம் है, வருகிற जब போதெல்லாம், भी स्वार्थ विचार தேவ मुझमें उठता சித்தம் है, என்னை விட்டு விலகி போகிறது. परमेश्वर की इच्छा मुझसे दूर हो रही है। ஆதாமுக்குள்ளே आदम के अंदर சோதர் சுயம் வந்தது, स्वार्थपन हुई, மாமிசம் வெளிப்பட்டது, शारीरिक विचार बाहर उलगासे प्रकट हुई, வெளிப்பட்டது, संसारिक लोभ சவுல் आई, ராஜாவுக்குள்ளே शाऊल राजा के சுயம் अंदर வந்தது, स्वार्थ हुई, மாமிசம் வெளிப்பட்டது, शारीरिक विचार प्रकट சோதர் हुई, யூதாசுக்குள்ளே यहूदास के உலகம் अंदर வந்தது, संसार आई, சோதர் கேயாசுக்குள்ளே कयाजी के अंदर உலகம் வந்து விட்டது, संसार आ गई, அனனியா சப்ராலுக்குள்ளே अनन्या और सप्रा உலகம் के வந்து अंदर விட்டது. संसार प्रवेश இந்த किया। உலகம் வந்தவுடனே, इस संसार இந்த के மாம்சம் प्रवेश करते வந்தவுடனே ही वो शरीर தேவ आते சித்தம் ही வெளிப்பட்டு परमेश्वर போய்விட்டது. की इच्छा दूर हो गई, தேவ சித்தம் விட்டு விலைப்பட்டு परमेश्वर போய்விட்டது. की इच्छा से दूर हो गए। ஹalleluya. हालेलुया, हालेलुया। हालेलुया, हालेलुया। हालेलुया। அப்ப என்றைக்கு எனக்குள்ளே இந்த உலகமோ இந்த மாமிசமோ சுயமோ வருகிறதோ, जिस दिन मेरे अंदर ये संसार और शरीर आती है, அப்பவே தேவ சித்தம் என்னால இல்ல. उसी दिन से परमेश्वर ஆனா, की इच्छा हमसे ஜெபம் दूर हो இருக்கும். जाता है। प्रार्थना है, அபிஷேகம் நிக்கும், अभिषेक है, ஆவில் நிரம்புவோம், आत्मा में भरते अन्य भाषा रहेंगे, பேசுவோம், अन्य भाषा बोलते நல்லா रहेंगे, பாடுவோம், गीत भी गाएंगे, எல்லாம் வசனத்தெல்லாம் படிப்போம். अच्छा वचन भी ஆனா पढ़ेंगे, என் வாழ்க்கை எங்க இருக்கு? लेकिन कहाँ पर है प्राण? உலகத்தோடு இருக்கிறது. दुनिया के साथ है। ஹalleluya. என் हालेलुया। வாழ்க்கை எங்க இருக்கு? हमारा विचार எனக்குள்ள किधर மாமிசம் है? வந்து விட்டது. सब संसारिक आ गया நல்லா है। சிந்தித்து பாருங்க. अच्छा विचार कीजिए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப தேவ சித்தம், परमेश्वर की इच्छा, தேவ சித்தம், परमेश्वर की इच्छा, தேவ சித்தத்தை பாரு. परमेश्वर की इच्छा पर चलो। ஒரு குஷ்ரோகி வருகிறான், एक कोढ़ी व्यक्ति आया, அவன் ஆண்டவரே, उसने कहा மத்த परमेश्वर, எல்லாரும் வந்தாங்க, குருட வந்தான்,
अंधा व्यक्ति आया, ஸ்தோத்திரம். பெரும்பாடல் ஸ்திரீ வந்தா, लहू बहने वाली स्त्री आई, வியாதி எத்தனை பிசாசு பிடிச்ச வந்தா, अशुद्ध आत्मा धरा हुआ அவங்க लोग எல்லாம் आए, கேட்டாங்க, वो लोग सब என் पूछे, பையன் அவஸ்தைப்படுறான், मेरा बेटा बहुत या तकलीफ பொண்ணு उठा रहा அவஸ்தைப்படுறா, है, मेरी बेटी बहुत दुख उठा रही இவங்களை है, சுகமாக்கணும், आओ आके प्रार्थना कीजिए, எல்லாம் சுகமான்னு கேட்டான். चंगा कीजिए कीजिए ஆனா ஒரு मांगा। குஷ்டரோகி வந்தான் பாருங்க, लेकिन एक कोढ़ी आया, அவன் என்ன देखो கேட்டான், वो क्या मांगा, ஆண்டவரே हे प्रभु உமக்கு சித்தமானா आपकी इच्छा हो என்னை तो சுத்தமாக்கு, मुझे शुद्ध करो, நான் சுகம் பெற்றாலும் தேவ சித்தம் இருக்க வேண்டும். मैं शुद्ध भी हो जाऊं तो परमेश्वर की हालेलुया। इच्छा के अनुसार, அல்லேலூயா. हालेलुया। உமக்கு சித்தம் இல்லை என்ன சுகமாக்க यदि வேண்டும், आपकी इच्छा ना हो तो मुझे शुद्ध நான் न இந்த कर, பலவீனப்பட்ட தேவ சித்தம் செய்ய வேண்டும். मुझे निर्बलता में भी परमेश्वर की इच्छा அப்ப करना அவனுடைய है। வாழ்க்கையில परमेश्वर के जीवन சுகத்தை में முக்கியப்படுத்தவில்லை, चंगाई को उसने महत्वता नहीं ஆசீர்வாதத்தை दिया, முக்கியப்படுத்தவில்லை, आशीर्वाद को मुख्यता नहीं दिया, நன்மைகளை முக்கியப்படுத்தவில்லை. भलाई को मुख्यता नहीं दिया, அவன் எதை उसने முக்கியப்படுத்தினான் किस बात पर मुख्यता दी, சொல்லுங்க, बोलिए எதை முக்கியப்படுத்தினான், किस बात पर अधिक मुख्यता दी, தேவ परमेश्वर की சித்தம். इच्छा पर, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में ஸ்தோத்திரம் அதை முக்கியப்படுத்தலையே, हम उस बात पर ध्यान नहीं எனக்கு देते हैं, கிடைச்சா விடுதலை கிடைச்சா போதும், मुझे छुटकारा मिला तो काफी है, ஆசீர்வாதம் வந்தா போதும், मुझे आशीर्वाद मिला तो எனக்கு काफी நன்மை है, வந்தா मुझे போதும், भलाई मिला तो काफी எனக்கு है, வாசல் திறந்தா मुझे போதும், द्वार खुल जाए என்ன काफी ஆண்டு है, உயர்த்தினா போதும். मेरा परमेश्वर का नाम उठा तो काफी है, हालेलुया। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसलिए உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में யார் நிலைத்திருப்பார், कौन बना रहेगा, யார் அப்பத்தை புசிப்பான், कौन रोटी யார் खाएगा, சோத இந்த ரத்தத்தை பானம் कौन பண்ணுவார், इस लहू पिएगा, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர் उसमें बने रहने वाला, யார் நிலைத்திருப்பார், कौन बना रहेगा, தேவ சித்தம் செய்கிறவர். परमेश्वर की इच्छा पर चलने हालेलुया। वाला, हालेलुया, हालेलुया। हालेलुया। அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ளே சோதித்து பாருங்கள், आप अपने आप को जांच कर நான் देखिए, தேவ சித்தம் செய்து क्या கொண்டிருக்கிறேன், मैं परमेश्वर की इच्छा என் पर चल குடும்பத்திலே रहा हूं, தேவ சித்தம் क्या मेरे இருக்கிறதா, परिवार में परमेश्वर की எங்கள் इच्छा பிள்ளைகள் है, வாழ்க்கை தேவ சித்தம் क्या मेरे இருக்கிறதா. बच्चों के जीवन में परमेश्वर की इच्छा हालेलुया। है, हालेलुया। இந்த தேவ சித்தம் சரியில்லை என்றால் यदि परमेश्वर की इच्छा न हो, இந்த பந்தியில பங்கு பெறுவாயானா इस प्रभु वचन में भाग அது लोगे, உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வராது, वो तुम्हारे लिए अनंत जीवन न உன் देगा, வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்துவிடும், तुम्हारे जीवन में உன் गुलामीपन சுகத்தை கொண்டு होगी, வராது, कुछ चंगाई न பலனை கொண்டு होगी, வராது, बल न होगी, பலவீனத்தை கொண்டு வந்து விடும், निर्बलता ले आएगी, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, आशीर्वाद न ले आएगी, ஆசீர்வாதத்தை இழக்கச் செய்வது. आशीर्वाद को खो देगा। ஆகினால इसलिए இந்த நாட்களிலே इन दिनों में இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற போது इस रोटी को खाते समय, சோத்திரம், लहू को पीते நான் समय, அவரிலே நிலைத்திருக்கிறேனா, हम क्या मैं उसमें बना हूँ, அது தேவ சித்தம் செய்கிறவன் தான் कि जो परमेश्वर की इच्छा पर அவரிலே चलता है நிலைத்திருப்பான். वही उसी में सर्वदा அப்ப बना நிலைத்திருந்து रहेगा। நீ புசிக்கிற போது, जब बने रहोगे और खाओगे, நிலைத்திருந்தது ரத்தத்தை பானம் பண்ணுகிற बने रहकर போது लहू पियोगे, உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் उसके உண்டாகும், अंदर एक नया जीवन உங்களுக்குள்ள मिलेगा, இருக்கிற பலவீனங்கள் மாறும், आपके अंदर की सारी निर्बलताएं பலத்தின் दूर மேல் हो பலன் जाएंगी, அடைய முடியும். बल पर बल पाओगे। हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद करेंगे, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். धन्यवाद, धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। யார் நிலைத்திருக்க முடியும்? कौन बना रहेगा? இரண்டாவதாக दूसरा 37ஆம் சங்கீதம் 37वां भजन ஸ்தோத்திரம் संहिता ஸ்தோத்திரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 27वां वचन पढ़िए। ம் ம் அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है தீமை விட்டு விலகி बुराई को छोड़ நன்மை செய், और भलाई कर அவன் என்றென்றைக்கு और நிலைத்திருப்பான். तू सर्वदा बना रहेगा। ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் தெசலோனிக்கர் எழுதுகிற போதோ संत पौलुस தெசலோனிकियों को लिखता ஸ்தோத்திரம், है, 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே पहली தெசலோनिकियों की पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 22 வாசிப்பீர்களானா 22वां वचन को पढ़ेंगे। பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், सब प्रकार की बुराई से बचे रहो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்ப எது என் வாழ்க்கையில தீமை?
क्या मेरे जीवन में बुराई है, அந்த தீமை கண்டுபிடிக்கணும். उस बुराई को ढूंढ निकालो। அல்லேலூயா. हालेलुया। தீமை விட்டு விலகுறவன் தான் बुराई से बचा रहने वाला அவன் என்றைக்கு நிலைத்திருப்பான். वही सर्वदा बना रहेगा। அப்போ தேவனுக்கு விரோதமான தீமையான காரியங்கள் எது? परमेश्वर की नजर में कौन सी बात बुराई है? பழைய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் சொல்லுகிறார். पुराने कलीसिया के लिए परमेश्वर कहता है, உபாகமம் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 5 வாசிப்பீர்களானால் व्यवस्थावरण की पुस्तक 13:5 में हम पढ़ते हैं, தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்கள் சோத்திரம் தீமை செய்கிறார்கள். परमेश्वर के विरोध जो विश्वासघात करते हैं वही लोग बुराई करते हैं। சோத்திரம் துரோகமான காரியங்கள் विश्वासघात करने वाला। சோத்திரம் வாசிக்கலாம். पढ़ेंगे, கடைசியில பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட தீமை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. यहोवा के मार्ग से बहकाने की बात कहने वाला ठहरेगा, इस कारण वो मार डाला जाए। इस रीति से तू अपने बीच में से बुराई को दूर कर देना। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறது, जो परमेश्वर के विरोध बहकाने वाली बातें कहना, துரோகம் பண்ணுகிறது, बहकाने वाली बातें कहना। இப்படிப்பட்ட தீமை அதில் 5ஆம் வசனம் நல்லா எழுதி இருக்கு பாருங்க. 5वां वचन में अच्छी तरह से लिखा என்னென்ன है துரோகம் பண்ணினார்கள், कैसा उन्होंने बहकाया, என்னென்ன காரியம் செஞ்சாங்க. क्या क्या उन्होंने किया। சோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे भी जीवन தேவனுக்கு में விரோதமாக परमेश्वर के विरोध, ஒரே அப்பத்திலே பானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, एक ही रोटी खाने वाले परमेश्वर के लोगों ஒரே के विरोध, பாத்திரத்திலே பானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக एक ही बर्तन में पीने वाले परमेश्वर के लोगों के நாம் विरोध। பண்ணின துரோகங்கள் எத்தனை. हमारे प्रभु भोजन में कितनी बहकाने वाली हालेलुया। बातें। हालेलुया। இந்த துரோகம் தீமை. यही बहकाने वाली बातें बुराई हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க குடும்ப வாழ்க்கையில, आपके पारिवारिक जीवन में, தனிப்பட்ட வாழ்க்கையில, आपके व्यक्तिगत जीवन में, சோத்திரம் நம்ம சபைக்குள்ள हमारे कलीसिया के நாம் अंदर எல்லாரும் சோத்திரம் ஒரே அப்பத்தை புசிக்க போகிறோம். हम एक ही रोटी को खाने वाले हैं, ஒரே பாத்திரத்துல பானம் பண்ண போகிறோம். एक ही कटोरे का लहू पीने वाले हैं। அநேக கோதுமை மணியா இருக்கிற நாம் எல்லாரும் ஒரே அப்பமாய் மாற்றப்பட जो போகிறோம். अनेक गेहूं के धान्य है एक ही रोटी बनने वाले அப்போ हैं। ஒரே சொந்த சகோதர சொந்த சகோதரி. हम सब सगे भाई बहन हैं। அப்போ இவர்களுக்குள்ளே इनके बीच நாம் में பண்ணின துரோகங்கள் எத்தனை. हमने कितनी बहकाने वाले बातें कही हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். वे परमेश्वर के विरोध இந்த बहकाए। துரோகம் தேவனுக்கு விரோதமான தீமை. आपकी बुराई परमेश्वर की नजर में இதை बुराई விட்டு है, விலகு. इससे दूर रहो। அல்லேலூயா. हालेलुया। हालेलुया. हालेलुया। அப்ப நாம் பண்ணின துரோகம் என்ன? हमने कौन सी बातें बहकाई हुई சோதரன், हैं? சிந்தித்து பாருங்க, सोच के देखिए, யோசித்து பாருங்க. सोच के देखिए। உங்க வாழ்க்கையில आपकी இந்த जीवन में தீமை என்கிற துரோகம் என்கிற தீமை இருக்குமானால், यदि आपके अंदर भी ऐसी बहकाने वाली बातें कहना हो, சோதரன், இந்த துரோகம் இந்த தீமையை வச்சுக்கிட்டு, इसी बुराई को रखते हुए, துரோகத்தை வச்சுக்கிட்டு, इसी द्रोह को रखते சோதரன், हुए, குடும்பத்தார் செய்த துரோகம், परिवार के विरोध करना, புருஷனுக்கு செஞ்ச துரோகம், पति के विरोध किया हुआ சோதரன், बुराई, மனைவிக்கு செஞ்ச துரோகம், पत्नी के विरोध किया हुआ பெற்றோர் செஞ்ச बुराई, துரோகம், बालक के विरोध किया हुआ இது சோத बुराई, தீமை. ये सब बुराई இந்த தீமை है। வச்சுக்கிட்டு, इस बुराई को रखते ஆண்டவரே हुए, மன்னியும் என்று கேட்காத, ए परमेश्वर क्षमा करो இந்த करके मत தீமை कहो, விட்டு விலகு. इस बुराई से दूर हो இது தீமை जाओ, விட்டு விலகு. इस बुराई से இது बचे வீட்டு रहो। வாசல்படியே படுத்திருக்கும். ये बुराई आपके घर की இது सीढ़ी पर எலும்புகளிலே पड़ा रहेगा, படுத்திருக்கும். ये आपके ही पास खड़ा சோத रहेगा, அது உன்னோடு கூட கடந்து वो வரும். तेरे साथ चलता அது रहेगा, உன்னோடு கூட கடந்து वो வரும். तेरे साथ चलता रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அதான் யோசேப்பு சொல்றாரு, यूसुफ कहता है, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், तुमने मेरा बुराई ஆனால் किया, கர்த்தரோ அது நன்மையாய் மாற लेकिन பண்ணினார். परमेश्वर ने सब भलाई சோத बदल दिया, நன்மையாய் மாற பண்ணினார். सब भलाई में बदल சோத दिया। தன் சகோதரருக்கு துரோகம் பண்ணினார்கள். अपने सगे भाई से ஒரே बहकाने वाली தாயின் வயிற்றிலே बातें, பிறந்தவர்கள், एक ही माँ के पेट ஒரே में जन्मे हुए ரத்தத்தை बच्चे, சேர்ந்தவர்கள், एक ही खून के, துரோகம் பண்ணினார்களே, लेकिन उन्होंने अपघात துரோகம் किया, என்ற தீமை செய்தார்களே. ऐसे विश्वासघात இன்றைக்கு किया। இந்த தீமை இருக்குமானால், यदि आपके अंदर भी ये बुराई துரோகம் हो, என்ற தீமை यदि இருக்குமானால், बहकाने वाली बातें நான் हो, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாது. मसीह में बने नहीं அப்ப रहेंगे। கர்த்தர் நிலைத்திருக்கவில்லை என்றால் मसीह में यदि नहीं बने நாம் எப்படி रहेंगे, அந்த அப்பத்தை புசிக்க तुम முடியும்? कैसे रोटी खाएंगे? நான் எப்படி அந்த
ரத்தத்தை பானம் பண்ண मैं முடியும்? कैसे उस लहू को அதை पीऊंगा? புசிப்பதனால பானம் பண்ண எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? उस खाने से पीने से मेरा क्या लाभ होगा? எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? मुझे कौन सा आशीर्वाद வாழ்க்கையில் என்ன मिलेगा? மாற்றம் मेरे உண்டாகும்? जीवन में क्या परिवर्तन என் होगा? குடும்பத்தை எப்படி मेरे மாற்றம் परिवार உண்டாகும்? में कैसा परिवर्तन என் ஜீவிதத்தில் होगी? புதிய ஜீவன் எப்படி मेरा जीवन உண்டாகும்? में कैसा नया जीवन मिलेगा? ஆகினாலே इसलिए எனக்குள் இருக்கிற मेरे अंदर தீமையான துரோக காரியங்கள் जो என்ன? बुराई है, அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியல? कितने लोगों को समझ में नहीं आ रहा அவங்க है? மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். वो सिर्फ हालेलुया बोलिए, அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப எல்லாருக்கும் புரியுது. मतलब सबको समझ में आ रहा है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு பேப்பர் எழுதணும். एक कागज लेकर लिखिए, நான் என்னென்ன தீமையான துரோகம் பண்ணியிருக்கேன் मैंने क्या क्या बुराई किया இதெல்லாம் है, போயிட்டு அறிக்கை செய்யணும். ये सब कबूल करो। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम की महिमा हो। நீதிமொழி புஸ்தகத்திலே नीति वचन की पुस्तक में 17ஆம் அதிகாரத்திலே 17वां अध्याय में 20 நீங்கள் வாசிப்பீர்களானா 20वां वचन हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें लिखा गया है, ஸ்தோத்திரம், தீமையான புரட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा। மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. जो मन का टेढ़ा है उसका कल्याण नहीं होता। புரட்டு நாவுள்ளவனோ தீமையிலே விழுவார். उलट फेर की बात करने वाला विपत्ति में पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எது தீமை? क्या बुराई है? தீமை விட்டு விலகு. बुराई से दूर அப்ப रहो, நீ கர்த்தரை நிலைத்திருப்பாய். तब मसीह में बने அப்ப रहोगे। கர்த்தரை நிலைத்திருந்தால் मसीह में बने रहोगे நீ तो அப்பத்தை புசிக்க முடியும். तुम रोटी खा पाओगे, சோத்து ரத்தத்தை பானம் பண்ண முடியும். लहू पी सकोगे, அப்ப அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு तभी வரும். वो तुमको आशीष ले அப்ப आएगा। தீமை விட்டு விலகணும். बुराई से दूर रहो। அது என்ன ஆனா தீமை? புரட்டு நாவு. उलट फेर बातें। அல்லேலூயா. हालेलुया। என்ன நாவா? कौन सी புரட்டு बातें? நாவு. उलट அது फेर की தீமை. जुबान, ये बुराई है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சோத்து இந்த நாவு ये जुबान யாரை जो है, யாரை பற்றி புரட்டி பொய் சொல்லி புறங்குறி இருக்கிறது. जिसके बारे में भी उलट फेर की बातें बोलकर झूठ कहा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாவு புரட்டு நாவு ये जीभ उलट फेर की அநேகரை बातें கரைபிடித்து இருக்கிறது. कई लोगों को कलंकित कर दिया है, அநேகரை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. कई लोगों को ढाग कर दिया है। हालेलुया हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாவு ये जीभ புரட்டு நாவு उलट फेर की புறங்குறி இருக்கிறது. बातें, झूठी மற்றவரை बातें, பற்றி குறை சொல்லி दूसरों இருக்கிறது. के बारे में कमियां மற்றவரை बताना, பற்றி தீண்டாமை சொல்லி दूसरे के இருக்கிறது. बारे में बुराई करना, மற்றவரை வேண்டாமை சொல்லி दूसरों இருக்கிறது. को इनकार करना, மற்றவரை தூஷித்து இருக்கிறது. दूसरों की निंदा மற்றவருக்கு करना, சாபம் போட்டு दूसरों को இருக்கிறது. श्राप देना, மற்றவரை நிந்தித்து இருக்கிறது. दूसरों की निंदा करना। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாவு ये जीभ புறங்குறுகிற நாவு. उलट फेर की புரட்டு बातें कहने நாவு. वाली, उलट फेर की அது बातें, தீமை. ये बुराई है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அது தீமை. ये அப்ப बुराई இந்த है। நாவை வச்சுக்கிட்டு यही जीभ को रखते வாழ்ந்து हुए கொண்டு இருக்க கர்த்தர் நிலைத்திருக்க முடியாது. जीते रहेंगे तो परमेश्वर में नहीं அப்ப बने இந்த रहेंगे। புரட்டு நாவு தீமையானது. ये उलट फेर की बातें அப்ப जीभ गलत இந்த है। நாவால எப்படி பந்தியை ஆசரிக்க முடியும்? ये जीभ से कैसे प्रभु वचन में இந்த भाग நாவால लोगे? எப்படி அப்பத்தை புசிக்க ये முடியும்? जीभ के साथ कैसे रोटी खा இந்த நாவால पाएंगे? எப்படி நீ சொந்த ரத்தத்தை பானம் பண்ண ये முடியும்? जीभ को रखते हुए कैसे लहू அதனால पिएंगे? உனக்கு வர வேண்டிய நன்மைகள் இழந்து போவாய். इसलिए जो आशीर्वाद पाना है वो रोक दिया जाएगा। ஜீவனிலே வளர முடியாது. जीवन में बढ़ नहीं पाओगे, ஜீவனிலே பெருக முடியாது. जीवन में बढ़ नहीं கிருபையிலே पाओगे, பெருக முடியாது. मसीह में नहीं बढ़ ஆவிக்குரிய पाएंगे, வளர்ச்சி அடைய முடியாது. मसीह में बढ़ नहीं पाएंगे। எத்தனை வாழ்க்கையில நன்மைகள் வந்தா வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்கவே भले இருக்காது. कितनी भी भलाई आपके जीवन में आए लेकिन அப்ப आशीर्वाद नहीं தீமை होगा। விட்டு விலகிறவன் என்னைக்கு நிலைத்திருப்பான். जो बुराई से दूर रहेगा वही सर्वदा அப்ப बना रहेगा, நிலைத்திருக்கிறவன் கர்த்தருடைய பந்தி जो பங்குருவன். बना रहेगा वही प्रभु वचन में அவன் भाग लेगा, ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். वही आशीष पाया रहेगा। அப்ப என் வாழ்க்கையில मेरे जीवन में தேவ சித்தம் செய்கிறவன் क्या मैं परमेश्वर की அவன் इच्छा करता हूँ நிலைத்திருக்கிறவனாயிருப்பான். वही बना रहेगा। சோதன் தேவ சித்தம் செய்கிறவன் परमेश्वर की इच्छा கிறிஸ்து पर चलने वाला நிலைத்திருக்கிறவனாயிருப்பான். वो मसीह में सर्वदा தீமை बना விட்டு रहेगा, விலகிறவனோ बुराई से दूर रहने அவரிலே वाला वो நிலைத்திருக்கிறவனாயிருப்பான். मसीह में सदा बना துரோகமான रहेगा। வாழ்க்கை उलट फेर की அது बातें தீமை. वो बुराई है, மாறுபாடான புரட்டு நாவு தீமை. उलट पलट की बातें बुराई है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த தீமை எனக்குள்ள இருக்கா? क्या ये बुराई मुझ में है? சோதன் பரிசுத்த போல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போதோ संत पौलुस
तीमुथियुस को लिखता है। 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிற போதோ पहले तीमुथियुस 6:10 में पढ़ते हैं, वो कहता है பண धन ஆசை लोभ எல்லா தீமைக்கும் सब प्रकार வேறா की இருக்கிறது. पाप का जड़ है। ஹalleluya. हालेलुया। பணம் வேண்டும், पैसे की जरूरत பணம் है, வேணும், पैसा जरूरत ஆனா அது है, மேல நமக்கு என்ன வரக்கூடாது? लेकिन धन का क्या नहीं होना चाहिए? ஆசை लोभ नहीं होना चाहिए, इच्छा नहीं होना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். பண ஆசை, धन लोभ। ஸ்தோத்திரம். அனனியா செப்பராளுக்கு பணம் தேவை, अनन्या और सपरिया को धन की ஆனா அது जरूरत மேல थी, ஆசை வந்துட்டு लेकिन उन पर उनको लोभ ஆசை आ गई। வந்தபடியினால, लोभ आने के அதை कारण, இச்சித்தபடியினால उस पर मन लगाने के ஸ்தோத்திரம். कारण வாழ்க்கையில ஜீவித்திலே जीवन தன் में ஜீவனை இழந்து போனார்கள். अपने जीवन को खो दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में भी ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில இந்த பண ஆசை ये धन लोभ அது வரக்கூடாதுயா. ये नहीं होना பணம் चाहिए। தேவை. पैसे की तो जरूरत है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒன்று கொண்டு வந்தது கிடையாது, कुछ ले भी नहीं आए ஒன்று கொண்டு हैं, போவது कुछ लेकर भी கிடையாது. नहीं जाने वाले हो। ஆகாயத்து பறவை கவனித்து பாருங்கள், आकाश की पक्षियों को देखो, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். जंगल के पेड़ों को அவைகள் देखो, உழைக்கிறதும் இல்லை, நூற்கும் இல்லை, ஒன்றும் செய்வது கிடையாது. वो ना मेहनत करते हैं ना बोते हैं, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் கிடையாது. कुछ भंडार में जमा भी नहीं करते ஹalleluya. हैं। हालेलुया। அவைகளை பிழைப்புடுகிற கர்த்தர், उनको खिलाने वाला அவைகளை परमेश्वर, போஷிக்கிற கர்த்தர், उनको खिलाने वाला அவைகளை परमेश्वर, பராமரிக்கிற கர்த்தர், उनको संभालने वाला அவைகளை परमेश्वर, பார்க்கிறோம். उनसे भी நீங்கள் बढ़कर விசேஷமானவர்கள் அல்லவா? आप विशेष உங்களை हो। பராமரிக்க மாட்டாரா? क्या आपको नहीं संभालेगा? ஹalleluya. हालेलुया। போதும் என்கிற மனதுடையவனே जिसका मन संतुष्ट ஸ்தோத்திரம். है, அது பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய, उसी से भक्त वैराग्य அவனை बढ़ती है, கைவிடவும் மாட்டார், उसे कभी नहीं அவனை छोड़ेगा, விட்டு उनसे விலகவும் மாட்டார். कभी दूर भी नहीं அப்ப होगा। இன்னைக்கு அந்த பணத்தினால धन लोभ के कारण அநேக வாழ்க்கை கெட்டு போச்சு, कई लोगों का जीवन बिगड़ गया है, அநேக கிறிஸ்துவ கெட்டு போச்சு. कई लोगों का जीवन बिगड़ गया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இயேசு பின்னாடி போகாத விட்டுட்டா, यीशु का पीछा छोड़ இவன் जाना பணத்துக்கு छोड़ பின்னாடி दिया, போக अब ஆரம்பிச்சான். धन के पीछे जाने लगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இது பண ஆசை தீமையா? ये धन लोभ बुराई है, பண ஆசை தீமை, धन लोभ बुराई பண है, ஆசை தீமை. धन लोभ बुराई அது है। ஆசை உனக்கு தேவை என்பது ஆண்டு தெரியும். परमेश्वर को जानता है कि तुमको क्या உன் जरूरत பிள்ளைகளுக்கு है, என்ன தேவைன்னு அறிவு உனக்கு தெரியும். आपके बच्चों को क्या जरूरत है सब உனக்கு जानता வீடு है, தேவை என்பது உனக்கு தெரியும், ஆண்டு தெரியும். आपको घर की जरूरत है इसे परमेश्वर जानता है। हालेलुया। हालेलुया। அதான் அதினத்தின் காலத்துல கர்த்தர் सब कुछ परमेश्वर நேர்த்தியாய் ठीक समय செய்கிறவர். पर सब देगा। நாம் நேர்த்தி செய்ய மாட்டோம், हम नहीं करेंगे ठीक से, நாம சொத்து ஒழுங்கா செய்ய மாட்டோம். हम नहीं ठीक से करते हैं, அவர் கர்த்தர் ஒழுங்கா செய்வார். लेकिन परमेश्वर सब ठीक तरह से हालेलुया। चलाएगा। हालेलुया। 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 அப்ப இந்த நாட்களிலே इन दिनों சோத்த में பணத்து மேல கவனமா இரு. धन पर बहुत सावधान रहो, அந்த பண ஆசை உனக்குள்ள यदि வருமானால் वो धन लोभ तुम्हारे अंदर आए, இயேசு உன்னை விட்டு போயிடுவார், यीशु तुमसे दूर हो जाएगा, பரிசுத்தம் போயிடும், पवित्रता चली जाएगी, ஜெபம் போயிடும், प्रार्थना चली जाएगी, விசுவாசம் போயிடும், विश्वास चला வசனம் जाएगा, போயிடும், वचन चला जाएगा, எல்லாம் போயிடும். सब चला जाएगा। பிசாசு தான் வந்து இருப்பான். शैतान ही पीछे पकड़े हालेलुया। रहेगा। हालेलुया। ஹalleluya. हालेलुया। சகோதரன், யூதாசை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. यहूदास के बारे में आपने சகோதரன், सोचा, ஒரு दूर सुना அப்போஸ்தலன் है, தான். वो प्रेरित இந்த था, பண ஆசை வந்த உடனே लेकिन धन लोभ आते ही சகோதரன், யார் உள்ளுக்குள்ள வந்தா? कौन उसके अंदर आ गया? அந்த உள்ள புகுந்தானா? शैतान उसके अंदर आके प्रवेश कर हालेलुया। गया। हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆகையினால इसलिए உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन உங்கள் में, ஜீவியத்திலே आपके जीवन சோத में தீமை விட்டு விலகு. बुराई से दूर रहो, துரோக பேச்சு, विश्वासघातक बातें, புரட்டு நாவு, उलट फेर की சோத இந்த बातें, பண ஆசை, ये धन लोभ, இதெல்லாம் தீமை. ये सब बुराई है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அத நம்ம நேசிக்கு ரொம்ப விரும்புறது துரோகம் பண்றது. हम बहुत चाहते हैं बुराई करना, சோத்திரம் ஒருத்தரை பத்தி சோத்திரம் அதிகமா புறங்குறது, நான் நல்லா ரொம்ப ரசித்து பேசுவோம். दूसरों के बारे में कमी बताने के लिए हमारा जीव बहुत स्वादिष्ट हो जाता है। हालेलुया। हालेलुया। வசனத்தோட கவனம் கேட்க மாட்டோம், वचन को उतना ध्यान से नहीं सुनते हालेलुया। हैं। हालेलुया। ரசித்து விசிப்பி கேட்போம். लेकिन स्वादिष्ट से दूसरों की बातें பணத்தை करेंगे, ரொம்ப ரொம்ப நேசிப்போம். धन से बहुत प्रेम करते हैं। हालेलुया। हालेलुया। இது தேவபால் எப்படி இருக்குது? अब कैसा है परमेश्वर का मार्ग? எப்படி இருக்கு? कैसा है? தேவன் பார்வை எப்படி இருக்குதா? சொல்லுங்களேன், புரியலையோ? ஹalleluya. हालेलुया। தேவன் பார்வை எப்படி இருக்குது?
தீமையா இருக்குதியா? अब परमेश्वर का मार्ग हमारे लिए बुराई बन गया है। தீமை எனக்குள்ள இருக்குமானால் यदि हमारे अंदर बुराई நான் हो, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கல. मैं मसीह में नहीं बना அப்ப हूँ। நிலைத்திரலனா मसीह में नहीं बना இந்த हूँ, அப்பத்தை பிசிக்கிற போது तो रोटी खाते இந்த समय, ரத்தத்தை பானம் ये பண்ணுகிற लहू போது पीते समय நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள मैं முடியும்? कैसा आशीर्वाद पाऊंगा? இந்த அப்பத்தை புசித்து रोटी खाने वाला, ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் लहू पीने वाला, அவன் என்னிலும் वो मुझ में, நான் அவனிலும் मैं उसमें நிலைத்திருப்பேன். बना रहूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நிலைத்திருக்கணும்னா यदि हम परमेश्वर में ஒன்னு बना रहना है, தேவ சித்தம் செய்கிறவன் தான். परमेश्वर की इच्छा करना है। இரண்டாவது दूसरा, தீமை விட்டு விலகிறவன் தான். बुराई से दूर रहना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் हम பண்ணலாமா? सब परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். धन्यवाद, எந்த धन्यवाद, धन्यवाद, சூழ்நிலையோ धन्यवाद। அவர் அன்பே நின்று என்னை பிரிக்கா காத்திக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்திக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்திக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்திக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் மறுநாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் மறுநாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமீபமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமீபமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகத்தின் தேவகுமாரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அவருடைய மாம்சத்தை புசித்து उसके मांस அவருடைய खाकर இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் उसके எவனோ लहू का पीने वाला जो அவன் भी हो என்னிலும் वो मुझ में நான் அவனிலும் और मैं उसमें நிலைத்திருப்பேன். बना रहूंगा। அப்ப முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவனே आखिरी तक बना रहने वाला ரட்சிக்கப்படுவான். वही उद्धार होगा। சிலரோ कुछ लोग சோத்திரம் சில உபத்திரங்களை கண்டு कुछ कष्ट को देखकर நிலைத்திராதபடி இடறி போனார்கள். बना न रहते हुए ठोकर சோத்திரம் खाते ஆனால் हैं। எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் लेकिन कितने भी क्लेश சோத்திரம் आए, பிலிப்பியர் விசுவாசிகளோ फिलिप्पी कलीसिया के लोग கர்த்தருக்கு वो நிலைத்திருந்தார்கள். मसीह में बने हुए அவர்கள் थे। ஊழியர்களுக்கும் ஊழியனுக்கும் அவர் கிரீடமாய் वे காணப்பட்டார்கள். सेवकों के लिए एक मुकुट बने थे, பிரியமானவர்களாய் प्रिय காணப்பட்டார்கள். बने थे। அப்ப நான் நிலைத்திருக்க வேண்டும் यदि என்றால் हमको बना रहना சோத்திரம் है, தேவ சித்தம் செய்கிறவன் தான் मसीह की इच्छा पर அவரிலே चलने वाला நிலைத்திருப்பான். वही उसी में बना रहेगा। हालेलुया। हालेलुया। தீமை விட்டு விலகிறவன் தான் बुराई से दूर रहने அவரே वाला நிலைத்திருப்பான். वही मसीह में बना रहेगा। हालेलुया। हालेलुया। மூன்றாவதாக तीसरा, எரேமியாவின் புஸ்தகம் इर्मिया की पुस्तक 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 19வது வசனத்தை 19वां வாசிப்போமானால் वचन पढ़ेंगे। ம் 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 போதும் போதும். ஹalleluya. यदि तू फिरे
तो मैं फिर से तुझे अपने सामने खड़ा करूंगा। यदि तू अनमोल को कहे और निकम्मे को न कहे तब तू मेरे मुंह के सामने होगा। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். நீ திரும்பினால் यदि तू फिरे நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். तो मैं फिर से तुझे अपने என் सामने खड़ा முகத்துக்கு करूंगा। முன்பாக நிலைத்திருப்பார். तू मेरे सामने खड़ा रहेगा। தேவ ஜனங்கள் परमेश्वर के लोग பின்வாங்கி போனார்கள். पीछे हट गए। பின்வாங்கி போனபடியினால पीछे हट जाने के कारण அவர் வாழ்க்கையிலே வியாதிகளும் जीवन में बीमारियां 18 சொல்லப்பட்ட நோவு நித்திய காலமாகவும் कई प्रकार की என் अनंत काल காயம் से மாறாத கொடிய புண்ணாக இருப்பானேன். मेरे सदा न सूखने वाला நீர் गांव बन எனக்கு गया है। நம்பப்படாத ஊற்றை போலவும் आप मुझे कभी भरोसा न रखने वाले வற்றி सोते के போகாத समान ஜலத்தை போல இருப்பானே. अग्नि के समान तुम बने रहोगे। ஸ்தோத்திரம். என்று ऐसे தேவ ஜனங்களுடைய परमेश्वर के लोगों பாவத்து के நிமித்தம் पाप के कारण புண்களும் வியாதிகளும் வறுமைகளும் போராட்டம் காணப்படுகிறது. बीमारी विपत्ति कष्ट फोड़ी ये सब आता रहता அப்ப है। ஆண்டவர் தேவ ஜனத்தை பார்த்து சொல்றார், परमेश्वर अपने लोगों से कहता நீ है மனம் திரும்பினார் यदि तू फिरे நீ நிலைத்திருப்பவாய். तुम बना रहोगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாம் அவரிடம் திரும்பணும். हमको उसकी ओर फिरना है। நம்முடைய குறைகளை குற்றங்களை விட்டு அவரிடம் திரும்ப வேண்டும். हमारी गलतियां हमारे कमियों को छोड़कर उसकी ओर फिरना அவரிடம் है। மனம் திரும்புகிற போது उसकी ओर फिरते நாம் समय அவரிலே நிலைத்திருக்க हम முடியும். उसमें बना रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். மனாசே ராஜாவை குறித்து அறிந்திருக்கிறோம். मनासे राजा के बारे में हम पढ़ते அவன் हैं। தன் பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தபடியினால उसने परमेश्वर की नजर में जो बुरा है वो किया, எதிரிகள் इसलिए ராஜாவிடத்தில் கர்த்தரே ஒப்பு கொடுத்து விட்டார். शत्रु के हाथ में परमेश्वर ने उसको सौंप दिया। ஒப்பு கொடுத்தபடியினால सौंप देने के कारण அவன் சிறைச்சாலை போட்டு ஒடுக்குற போது उसे जब बंधन गृह में बंद करके அவன் सताया गया மனஸ்தாபப்பட்டு तब उसने पश्चाताप அவன் किया திரும்பினான். और फिर परमेश्वर மனம் की ओर फिरा। திரும்பினபடியினால परमेश्वर की ओर मन फिरने के மனம் कारण மாறினபடியினால मन में परिवर्तन होने அவனை के कारण ஆண்டவர் उसे परमेश्वर ஸ்தோத்திரம், இழந்து போன ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தார். फिर से खोई हुई स्थान में लाकर அந்த बिठाया। ராஜ ஸ்தானத்தை தந்தார். उस राजस्थान फिर से அந்த दिया, தேசத்தை கொடுத்தார். उसका देश फिर से அந்த दिया, ஜனத்தை अब கொடுத்தார். उसकी प्रजा दिया, இழந்து போன அதிகாரங்களை उसके கொடுத்தார். अधिकार को फिर से लौटाया। அல்லேலூயா. हालेलुया। இதே போலதான் इसी तरह நினிவே பட்டணத்தார் उसी तरह இந்த நினிவே பட்டணத்தார் निनिवे देश के लोग ஸ்தோத்திரம் அவருடைய பாவங்கள் கொடிதா இருந்தது. उनकी पाप बड़े अधिक அது भयानक தேவ था। சமூகத்தை சென்று தேவனு கோபத்தை கொண்டு वे வந்தது. परमेश्वर की नजर से क्रोधित हो रहे थे। அந்த கோபம் वो அந்த क्रोध பட்டணத்தையே அழிக்க வேண்டியதா पूरा இருந்தது. देश और नगर को नष्ट करना ஸ்தோத்திரம். था। எல்லாவற்றையும் சிறியோர் முதியோர் மிருக ஜீவன் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். सारे छोटे बड़े जानवर सब कुछ नष्ट किया இதை जाना था। அந்த ஜனங்கள் அறிந்த போதோ वे लोग जब इसने जान लिया, ராஜா முதற்கொண்டு சகல மிருகங்களும் राजा से लेकर सब அவர் जानवर तक பொல்லாத வழி விட்டு अपनी திரும்பினபடியினால் बुराई को छोड़कर फिरने के தேவன் कारण அவர் மேல் இறக்க வைத்து उन पर परमेश्वर ने दया அவர்கள் किया அழிக்கவில்லை. और उनको नष्ट नहीं किया। हालेलुया। 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 தேவ சுகபோகமாய் வாழ்ந்த இளைய மகன் ऐसी सुख विलास से जी रहा था उड़ाऊ தகப்பனை पुत्र, விட்டு விலகி போய் अपने पिता से दूर होकर ஸ்தோத்திரம் அவன் கஷ்டப்பட்டு जब वो गरीबी पर அவன் में आया, அவன் சொல்லுகிறான், वो कहता நான் है பசியினால சாகுறேனே. मैं भूखा मर रहा हूँ, ஸ்தோத்திரம் பசியினால சாகுறேனே. मैं भूखा मर रहा என் हूँ। தகப்பன் வீட்டிலே பூட்டியான சாப்பாடு உண்டு. मेरे पिता के घर में भरपूर पेट खाना मिलता தன்னுடைய है। குற்றத்தை தன்னை தவற்றை உணர்ந்து திரும்பினான். उसने अपनी गलतियों को कमियों को सोचकर அதே मन फिराया। போலதான் நகோமி வாழ்க்கையில उसी கவனிப்போமானா प्रकार नवोमी के जीवन में அப்பத்தின் வீடா இருக்கிற பெத்லெமை விட்டுவிட்டு रोटी का घर कहलाने वाला ஆராதனை बेथलेम को விட்டுவிட்டு, छोड़कर, आराधना துதியை छोड़कर, விட்டுவிட்டு, स्तुति छोड़कर, சபையை விட்டுவிட்டு, कलीसिया को छोड़कर, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு परमेश्वर के सम्मुख को மோவாபுக்கு छोड़कर ஓடினார். मोवाब की ओर गई, உலகத்துக்குள்ள दुनिया ஓடினார். की ओर गई। அங்கே என் குடும்பம் செழிப்பாகும், वहाँ मेरा परिवार और अच्छा हो அங்கே जाएगा, என் வாழ்க்கை वहाँ செழிப்பாகும், मेरा जीवन और என் हरियाली हो பிள்ளைகள் जाएगा, வாழ்க்கை मेरे செழிப்பாகும், बच्चों का जीवन और எங்க हरियाली हो பிள்ளைகள் जाएगा, ஃபியூச்சர் நல்லா मेरा இருக்கும் बच्चे का भविष्य என்று अच्छा रहेगा। ஓடினார். ऐसे मोवाब की ओर ஆனால் दौड़ी, வாழ்க்கை लेकिन उसका ஸ்தோத்திரம், जीवन சுகமா இல்ல. नहीं सुखी திரும்பி रहा। வருகிற போதோ वापस आते समय உடைந்து போன वो வாழ்க்கை, टूटा हुआ
हुआ जीवन, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, वो निष्कर्ष அந்த शून्य भरा வாழ்க்கை जीवन, மறுபடியும் उसका கட்டினார். जीवन को फिर से बनाया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அன்பானவர்களே, हे प्रियो, யார் நிலைத்திருப்பான்? कौन सर्वदा बना रहेगा? அவரிடம் திரும்பி வருகிற போது, जो उसकी ओर फेर लेता அவரிடம் है, மனம் திரும்பி வருகிற போது, मन फिराकर उसकी ओर தன் आते குறைகளை समय உணர்ந்து, अपनी कमियों को தன் குற்றங்களை मानकर, உணர்ந்து, अपनी गलतियों को मानकर, ஸ்தோத்திரம், யார் திரும்பி जो வருகிறார்களோ कोई उसकी ओर அவர்கள் फिरते हैं, கர்த்தரிலே वे लोग நிலைத்திருப்பார்கள். यहोवा में सर्वदा बना रहेंगे. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया. சவுல் ராஜாவை பார்க்கலாம். शाऊल राजा के बारे में शाऊल देखते राजा हैं. शाऊल राजा அபிஷேகம் பெற்றவன் தான், अभिषेक पाया था, சகோதரன் நல்ல கிருபை பெற்றவன் தான். अच्छा अनुग्रह पाया ஆனா था, தவற்ற உணர்ந்து, लेकिन अपना गलती ஆனா को திரும்பி வரல सोचकर பாரு. वो फिर से वापस திரும்பி नहीं வரல आया, பாரு. नहीं आया. ஹalleluya, हालेलुया, 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 ஹalleluya. हालेलुया. திரும்பி வருவாயானால், यदि फिर से वापस आओगे, எல்லாவற்றையும் அறிந்த சவுல் ராஜா सब कुछ जाना हुआ शाऊल திரும்பி राजा வராதபடியினால फिर से नहीं लौट आने के அவன் कारण சோதனை கர்த்தருக்கு நிலைத்திருக்க वो முடியவில்லை. यहोवा में बना नहीं रहा. ஹalleluya. हालेलुया. இதே போலதான் इसी तरह யூதாஸ் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான், यहूदास भी सब कुछ जानता था, கர்த்தரிடம் திரும்பி வரவில்லை. लेकिन परमेश्वर की ओर குற்றமில்லாத नहीं இரத்தத்தை फिरा. காட்டி கொடுத்தேனே, निर्दोष लहू को पकड़वा दिया, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே निर्दोष लहू को पकड़वा என்று दिया, அறிக்கை செய்தானே தவிர ऐसा केवल कबूल கர்த்தரிடத்திலே किया, அவன் மனம் परंतु திரும்பவில்லை. परमेश्वर की ओर नहीं मन கர்த்தரிடத்திலே फिराया, மனம் திரும்பவில்லை. परमेश्वर की ओर नहीं मन இன்றைக்கு உங்கள் फिराया. வாழ்க்கையிலே आज भी आपके தன் जीवन குறைகளை में உணர்ந்து, अपने कमियों को தன் मानकर, குற்றங்களை உணர்ந்து, अपनी गलतियों को உன்னுடைய मानकर, குற்றத்தை நியாயப்படுத்திக் கொண்டிருக்காத, आप अपने गलतियों को सही சோதரம், है करके नहीं உன்னுடைய कहना, குற்றத்தை அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்காத, आप अपने गलतियों को न्याय करते சோதரம், नहीं நான் रहना, செய்தது நியாயம்தான் என்று நியாயப்படுத்திக் கொண்டிருக்காத. ये नहीं कहना मैं जो कर रहा हूँ ये सही சோதரம், है. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த குற்றத்தை உணர்த்துகிறான். नातान भविष्यद्वक्ता जो है दाऊद ने किया हुआ गलतियों को सूचित தாவீது किया, நியாயப்படுத்தவில்லை. तब दाऊद ने अपने आप என் को सही नहीं தேவனுக்கு விரோதமாக कहा, நான் பாவம் मैंने செய்தேன். परमेश्वर के विरोध पाप மனம் किया है. திரும்பினான். उसने मन மனம் फिराया, திரும்பினபடியினாலே उसने मन फिराया, அந்த इसलिए தாவீது மேல வைத்த கிருபை दाऊद எடுக்கவில்லை, पर रखा हुआ परमेश्वर का अनुग्रह दूर அபிஷேகத்தை नहीं हुआ, எடுக்கவில்லை. अभिषेक दूर नहीं ஆனால் हुआ, சவுல் மேல் இந்த கிருபை விலகி लेकिन போய்விட்டது. शाऊल पर से अभिषेक दूर சவுல் हो மேல் இந்த गया, அபிஷேகம் விலகி शाऊल போய்விட்டது. पर का अभिषेक दूर हो அதே गया. போல உங்க வாழ்க்கையிலே उसी तरह हमारे भी நீ जीवन में மறுபடியும் மனம் यदि तुम திரும்புவாயானால், फिर से मन இந்த फिराओगे, கர்த்தருடைய பந்தி எதற்காக ये प्रभु भोजन की எதற்காக आराधना தேவன் किस लिए? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? क्यों प्रभु भोजन की நீ आराधना? மனம் திரும்ப வேண்டும் इसलिए என்று कि तुम मन உன் फिराए, குற்றத்தை நியாயப்படுத்திக் तुम अपने கொண்டிருக்கிறார். गलतियों को न्याय உன் न குறையை करना, நியாயப்படுத்திக் अपनी கொண்டிருக்கிறார். कमियों को न्याय உனக்குள் करते இருக்க नहीं பலவீனத்தை रहना, நியாயப்படுத்திக் तुम्हारे अंदर की கொண்டிருக்கிறார். बीमारी का न्याय அந்த करते नहीं குறைய रहना, குற்றத்தை விட்டு மனம் திரும்புவாயானால், परंतु अपनी गलतियों को மனம் छोड़कर திரும்பி मन தேவனிடத்தில் फिराओगे, வருவாயானால், परमेश्वर की ओर आओगे, நீ கர்த்தருக்குள்ளே तुम நிலைத்திருப்பாய். यहोवा में सर्वदा बना रहोगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆகையினால इसलिए அவன் சரியில்ல, वो सही नहीं இவன் है, சரியில்ல, ये सही नहीं है, பரிசேயன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ऐसा एक व्यक्ति कह रहा था, பரிசேயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ऐसी फरीसी कहता था. ஹalleluya. हालेलुया. அவன் மனம் திரும்ப வழி இல்ல. वो खुद मन नहीं फिराता था, அந்த ஆள் சரியில்ல, இந்த ஆள் சரியில்ல, लेकिन वो सही नहीं है, இவன் ये सही சரியில்ல, அவன் नहीं है, சரியில்ல. ये सही नहीं है, वो सही नहीं हालेलुया, है. हालेलुया, हालेलुया. हालेलुया. மனம் மாறவனுக்கு மனசு இல்ல. उसको मन फिराने की इच्छा ஜெபம் नहीं இருக்கு, हुई, ஜெபம் இருக்குது, प्रार्थना है, உபவாசம் இருக்குது, उपवास है, வசனம் எல்லாம் ஏ டு Z இருக்கு, வசனம் தெரியுது. पूरा वचन जानता है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. உபவாசம், பக்கா உபவாசம். पक्का उपवास रखता है, வாரத்துல 2 நாள், हफ्ते में 2 दिन, வாரத்துல 5 நாள், हफ्ते में 5 दिन, வாரத்துல திடீர்னு பார்த்தா 21 நாள் சொல்லுவா, अचानक 21 दिन उपवास, திடீர்னு பார்த்தா 40 நாள் சொல்லுவா. अचानक 40 दिन उपवास. ஹalleluya. हालेलुया. அவன் குற்றத்திட்டு மனம் திரும்பி இருக்க लेकिन மாட்டான். वो अपनी गलतियों से मन नहीं फिराया, குற்றத்திட்டு மனம் திரும்பி अपने गलतियों को मन கர்த்தரிடத்தில் फिराकर வா. परमेश्वर की ओर आओ, அப்ப நீ நிலைத்திருப்பாய். तब तुम बने रहोगे, அப்ப நிலைத்திருப்பாய், நீ बना रहोगे, கர்த்தருக்கு நிலைத்திருப்பாய். यहोवा में बने அப்ப रहोगे, நிலைத்திருக்கிற போதோ बने रहते அந்த समय, அப்பத்தை புசிப்பாயானா, उस रोटी को அந்த खाते ரசத்தை समय, பானம் उस பண்ணுவாயானா, लहू को पीते உனக்குள் ஒரு समय புதிய तुम्हारे அபிஷேகம் अंदर एक இறங்கும். नया अभिषेक அது उतर உன்னை आएगा, ஆவிக்கு வளரச் செய்யும், तुम ज्ञान में बढ़ते ஜெபத்திலே रहोगे, வளரச் செய்யும், प्रार्थना में बढ़ते கிருபையிலே रहोगे, வளரச் செய்யும், अनुग्रह में बढ़ते சத்தியத்திலே रहोगे, வளரச் सच्चाई செய்யும், में बढ़ते உபதேசத்திலே रहोगे, வளரச் उपदेश செய்யும், में बढ़ते ஐக்கியத்திலே रहोगे, வளரச் செய்யும். संगति में बढ़ते சோதி रहोगे, எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறாயோ जहाँ पर रखे गए அங்கே हो, நீ வளர்ந்து वहीं पर கனி बढ़कर, கொடுத்து फल देकर, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக आशीष காண पाया हुआ முடியும். जीवन बिताओगे. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் आमीन. ஏற்றுக்கொள்றீங்க? कितने लोग इसे मानते हो? ஹalleluya, हालेलुया, 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 हालेलुया. हालेलुया.
யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? தேவ சித்தம் செய்கிறவன் जो தான். परमेश्वर की इच्छा पर யார் चलता है நிலைத்திருப்பான்? कौन बना தீமை रहेगा? விட்டு விலகிறவன் बुराई தான். से दूर रहने யார் वाला कौन நிலைத்திருப்பான்? बना रहेगा? மனம் திரும்பி அவரிடத்தில் मन வருகிறவன் தான். फिराकर उसकी ओर आने वाला। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम ஸ்தோத்திரம். हो। நான்காவதாக மீகாவின் புஸ்தகத்திலே चौथा मिका लिखित ஸ்தோத்திரம் पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், चौथा वचन में पढ़ते हैं, அவன் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவரில் நிலைத்திருப்பார்கள், பூமி எல்லை எங்கும் எல்லை பரியந்தும் மகிமை படுத்துவார். அல்லேலூயா. हालेलुया। அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் वो खड़ा होकर यहोवा की दी हुई शक्ति தம்முடைய से தேவனாகி கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் और अपने परमेश्वर यहोवा के नाम के प्रताप से அவர்களை மேய்ப்பார். उनकी चरवाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகையால் அவர்கள் इसलिए वे அவரிலே என்ன செய்வார்களா? वो क्या रहेंगे? நிலைத்திருப்பார்கள். बने रहेंगे, அல்லேலூயா. सुरक्षित அப்ப रहेंगे। அவருடைய மேய்க்கணும்னா उनको चराना है கர்த்தர் तो ஜனத்தை எப்படி மேய்க்கிறாராம் பாருங்க. परमेश्वर अपनी प्रजा को ஸ்தோத்திரம். किस प्रकार चलाता है? பலத்தோடும் शक्ति से, அவருடைய நாமத்தின் अपने नाम के மகத்துவத்தோடு என்ன செய்வாரா? प्रताप से மேய்ப்பார். चराता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் மேய்க்கிற போதோ परमेश्वर जब चराता அவர் है, மேய்க்கணும்னா அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கணுமா? चराने वाले परमेश्वर के हाथों के बल हम दबे रहना அப்ப है। அவர் கரத்திலே அடங்கி இருந்தா उसके हाथों के नीचे दबे அவர்கள் रहेंगे, तब நிலைத்திருப்பார்கள். हम बने रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। 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 அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். நான் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? मुझे बना रहना है तो क्या நான் करना கர்த்தருக்குள் चाहिए? நிலைத்திருக்க வேண்டும் என்றால் मसीह में बना रहना है तो சோத்திரம். நான் என்ன செய்யணும்? मैं क्या करना चाहिए? முதலாவது, सबसे पहला, இரண்டாவது, மூணாவது, परमेश्वर की ओर मन फिरना। அல்லேலூயா. हालेलुया। நாலாவது என்ன செய்யணும்? चौथा क्या करना है? அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். परमेश्वर के हाथों भले दबे அப்ப रहना நான் है, நிலைத்திருப்பேன். तब मैं बना रहूंगा। அவர் அப்பத்தை புசிக்கிற போது, उसके रोटी खाते அவர் समय, இரத்தத்தை பானம் பண்ணுகிற उसके போது, लहू पीते அவர் समय, என்னிலும் वो मुझ நான் में, அவரிலும் मैं उसमें நிலைத்திருக்க வேண்டும். बना रहना है। அல்லேலூயா. हालेलुया। 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 ஆனால் लेकिन சோத்த சிலரோ कुछ लोग நிந்தை வருகிற போதோ निंदा के समय நிலைத்திருக்க முடியல. नहीं बने रहते हैं। ஆனா பரிசுத்த பிலிப்பியர் விசுவாசிகளோ संत फिलिपियों के எல்லா लोग சூழ்நிலையிலும் सभी परिस्थिति में நிலைத்திருந்தபடியினாலே बने रहते, அவர்கள் इसलिए கிரீடமாய் वे காணப்பட்டார்கள், मुकुट बने, பிரியமானவர்களாய் वो प्रिय காணப்பட்டார்கள். बने। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में நான் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்தா मैं நிலைத்திருப்பேன். परमेश्वर के भुजबल में दबे रहना है। அல்லேலூயா. हालेलुया। இதுல யோபுல சொல்லப்பட்டு இருக்கிறது. अय्यूब में लिखा गया है, யோபின் புஸ்தகத்திலே अय्यूब की पुस्तक ஸ்தோத்திரம் 36ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். 36 36ஆம் அதிகாரம் 36 11வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 11 वचन में पढ़ते हैं, அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் அடங்கி ஜீவித்தால் यदि वो सुनकर सेवा करे அவர்கள் தங்கள் நாட்களை நன்மையாகவும் ते वो अपने दिन कल्याण से, வருஷங்களை செல்வ வாழ்க்கையாகவும் போக்குவார். अपने वर्ष को सुख से पूरे करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में ஸ்தோத்திரம் நான் அடங்கி வாழ வேண்டும். मैं दबा रहूंगा, கர்த்தருடைய கரத்திலே அடங்கி நான் வாழ வேண்டும். परमेश्वर के हाथों तले दबा रहूंगा। ஸ்தோத்திரம். அடங்கி வாழவில்லை என்றால் यदि दबे हुए जीवन நான் नहीं வேற ஒண்ணும் बिताओगे, இல்லை, கர்த்தருக்கு அவுட்ல இருப்போம். हम परमेश्वर देव के ने बाहर चले रहेंगे, போயிடும். परमेश्वर से दूर हो जाएंगे, அவர் நம்ம விட்டு வெளியே போயிடுவார். वो भी हमसे दूर हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். யோசேப்பை பார்த்து यूसुफ को देखकर ஸ்தோத்திரம் போத்திபார் சொல்றான், पोतीबर कहता है, ஸ்தோத்திரம், இந்த யோசேப்பு எதை எதை செய்றானோ यूसुफ जो भी कहता है அதெல்லாம் தேவன் என்ன செய்தாரா? वो सब क्या किया? परमेश्वर ने आशीष பதித்தார். किया। என்ன காரணமா? क्या कारण है அவன் इसका? சொல்றான், वो कहता है, கர்த்தர் அவனோட
இருந்தபடியினால் यहोवा उसके साथ होने के कारण ஆகையினால அவன் எதை எதை கை தொட்டான் அதெல்லாம் ஆசீர்வதித்தான். यूसुफ जिसमें भी हाथ लगाता था उसमें आशीर्वाद. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தாதான் எல்லாம் நடக்கும். जब किसी मनुष्य के साथ यहोवा रहे तो ही सब कुछ ஒரு हो सकता மனுஷனோட है. ஆண்டவர் நிலைத்திருந்தால் किसी व्यक्ति के साथ यदि परमेश्वर बना உலகம் रहे தெரியும் இவன் சோதரன் கர்த்தரோடு இருக்கிறவன். ये परमेश्वर के साथ रहता है. உலகம் தெரியும், உலகத்துக்கு தெரியும். ये दुनिया जानता है. அப்ப இந்த நாளிலே इन दिनों में ஆண்டவர் கூட இருந்த ஆசீர்வாதம், यदि परमेश्वर के साथ आपका ஆண்டவர் साथ இல்லையா रहेंगे உனக்கு तो ஆசீர்வாதம் கிடையாது. आशीर्वाद नहीं रहेगा तो அப்ப नहीं இந்த मिलेगा. நாட்களிலே इन दिनों में நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் मुझे बना रहना है तो நான் கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? मैं मसीह में क्या करना அடங்கி है? இருக்கணையா. उसमें दबे அப்ப रहना है. முதலாவது उसके நான் ஆண்டவருக்கு அடங்கி இருக்கணையா. मैं परमेश्वर के भुजबल में दबा रहना ஒன்று है. பேதுரு புத்தகத்துல पहले पत्रस की पुस्तक சோத்திரம் 5ஆம் அதிகாரத்துல 5वां अध्याय में 6ல சொல்லப்பட்டு இருக்கிறது. 6वां में लिखा गया है சோத்திரம் ஏற்ற காலத்திலே அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆண்டவர் परमेश्वर உங்களை உயர்த்த வேண்டும், आपकी उन्नति करना है, ஆசீர்வதிக்க வேண்டும். आपको आशीष करना है. அவர் செய்ய வேண்டிய செய்யணும்னா तो क्या करना है? அவருடைய கரத்திலே நீ அடங்கு. उसके बलवंत हाथों में दीनता से रहो. அவ கரத்திலே அடங்குறியா? उसके हाथों के नीचे இது दीनता से யோபின் रहो. புத்தகம் 36ஆம் அதிகாரத்துல अय्यूब के पुस्तक 26वां अध्याय. நீங்க 5வது வசனத்தை 12 வரைக்கும் வாசித்து பாருங்க. यदि आप 26 के 5 से ஒரு लेकर 12 தேவனுடைய तक பிள்ளை पढ़ो, ஆண்டவருக்கு எப்படி எல்லாம் அடங்கி இருக்க வேண்டும் एक परमेश्वर का व्यक्ति किस प्रकार दीनता से रहना என்று है, அழகாய் சொல்லி ये இருக்கிறார். सब अच्छी तरह से बताया गया இந்த है. வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இல்லனா यदि आपका जीवन परमेश्वर में नहीं है நாம் ஒண்ணும் செய்ய முடியாது. तो हम कुछ नहीं कर सकते. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டு விட்டுருவாரு. परमेश्वर छोड़ देगा. சோதே பிலியாமுக்கு சொல்லி சொல்லி பார்த்தார். बिलाम से कह कहकर देखा, சோதரம் போகாத मत जा, போகாத मत जा, போகாத मत जा. சொல்லி சொல்லி பார்த்தார். बोल बोल कर देखा, அவனுக்கு எனக்கு திறமை இருக்கு, मेरे को शक्ति எனக்கு है, அறிவு இருக்கு, मेरे अंदर ज्ञान எனக்கு है, கிருபை இருக்கு, मेरे अंदर ज्ञान है. அதெல்லாம் போனா वो गया. சோதர கர்த்தர் கூட வந்தாரா? क्या परमेश्वर उसके साथ கர்த்தர் था? கை கொடுத்தாரா? क्या परमेश्वर ने हाथ அதை दिया? விட்டுட்டார். छोड़ दिया. அல்லேலூயா. हालेलुया. எங்கனா மோதிட்டு வா, इसलिए ठुकरा क्या, எங்கனா காலை உடைச்சிட்டு வா, पैर तोड़ क्या, எங்கனா கையை உடைச்சிட்டு வா, हाथ तोड़ क्या, எங்கனா மண்டை உடைச்சிட்டு வா. कहीं तो सिर तोड़ क्या. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் வேற எதுவும் செய்ய மாட்டார். ऐसा छोड़ देगा. ஜெபம் கேட்கப்படாது. तब प्रार्थना सुनी नहीं जाएगी. हालेलुया. हालेलुया. தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, உபவாசித்து ஜெபிப்பேன், मैं उपवास करके ஜெபம் प्रार्थना திரும்ப किया, என் மடியிலே வந்தது. लेकिन फिर से मेरी प्रार्थना लौट आई. ஜெபம் திரும்ப வந்தது. मेरी प्रार्थना फिर से लौट आई. हालेलुया. 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 சோதரி நீ மிகுதியா ஜெபம் பண்ணாலும் बहुत भी प्रार्थना நான் करोगे கேளேன். मैं नहीं सुनूंगा. हालेलुया. 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 சோது உன் ரத்த படிந்த கரைகள் तुम्हारे हाथ जो எனக்கு खून से भरा है தடையா இருக்கிறது. ये मेरे लिए रुकावट बना ஆகினால है. इसलिए சோது இந்த நாட்களிலே इन दिनों में நான் எங்க ஆண்டவருக்கு அடங்கிராம मैं कहाँ परमेश्वर के हाथों में नहीं எங்க दबा நான் हूँ, அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். मैं कहाँ में भटका हूँ. हालेलुया. 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 ரெண்டாவது குடும்பத்துல அடங்கி இருக்கணுமா. दूसरा परिवार में दीनता से रहना है. ஆகார் சொல்றார் ஆண்டவர் பார்த்து, अजीरा कहती है ஆகார் परमेश्वर, என்ன சொல்றாப்ல ஆண்டவரே? अजीरा क्या कहता சோதரன் है? அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல प्रेरित पौलुस की சோதரன் पुस्तक में 16ஆம் அதிகாரத்துல 16वां अध्याय சோதரன் में, நீங்க 14 இருந்து 13 வரைக்கும் வாசிப்பீர்களானா अब 14 से लेकर 16 तक पढ़ोगे. 4 வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசித்து பாருங்க. चौथा वचन से लेकर 13 तक நீ पढ़िए. போயிட்டு तुम जाकर சோதரன் உன் எஜமானி கிட்ட என்ன செய்ய, நீ तू अपने मालकिन अडंगी से हाथों धले दबे रहे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீ அடங்கி இரு. तू उसके हाथ में बने रहे. சோதரன் அப்போ நான் என்ன செய்வேன்? तब मैं क्या உன்னை करूंगा? ஆசீர்வதிப்பேன். तुझे आशीष करूंगा. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். तेरा वंश आशीष அப்ப இந்த पाएगा. நாட்களிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அடங்கி இருக்க வேண்டும். आप भी अपने जीवन में पारिवारिक जीवन में दबे रहना है. ஹalleluya. हालेलुया. ஸ்தோத்திரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல इब्रानियों की 11वां अध्याय में ஸ்தோத்திரம் இங்க வசனம் சொல்லப்பட்டு பாருங்க. एक वचन पर लिखा गया ஸ்தோத்திரம் है, 17வது வசனத்துல 17 वचन में, ம் 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 ம்
ம் ம் அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப தேவனுக்கு நீ அடங்கி வாழணும். तुम परमेश्वर से दीनता से உங்க रहना है, குடும்ப வாழ்க்கையில அடங்கி வாழணும். परिवार में भी दीनता से रहना है। ஸ்தோத்திரம். மூன்றாவது, तीसरा, உனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கணுமா. तुम्हारे लिए जो सेवा है, सेवक है, उनके भी नीचे दीनता से रहो। அல்லேலூயா. हालेलुया அவர்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா यदि उनका मुंह से आपके परिवार அது के लिए एक स्तुति உங்களுக்கு निकलना है, பிரயோஜனமா वो இருக்கணும். तुम्हारे लिए उपयोगी होना அது है, ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா वो आशीर्वाद ले आना है, तो என்ன செய்யணுமா. क्या करना है। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया உங்க குடும்பத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு பிரயோஜனமா இருக்கணும். पर में यदि सेवक लोग आपके परिवार को सोचकर एक धन्यवाद भी कहना है, तो तुम्हारे लिए உன் उपयोगी होना தொழிலுக்கு है, ஜெபம் பண்ணா அது பிரயோஜனமா இருக்கணும். उनका प्रार्थना आपके लिए उपयोगी होना है, உன் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணா அது பிரயோஜனமா இருக்கணும். आपका बच्चों के लिए प्रार्थना करेंगे तो உன் उपयोगी होना பிள்ளைகளுக்கு है, படிப்புக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஜெபம் आपका बच्चों- படிப்புக்கு ஜெபம் பண்ணா அது பிரயோஜனமா இருக்கணும். आपके बच्चों की पढ़ाई के लिए प्रार्थना करते हैं तो पढ़ाई में उपयोगी होना है। அதுக்கு நாம் என்ன செய்யணும். इसलिए हमें क्या करना है, 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். 3 दिन उपवास रख के प्रार्थना करना என்ன है। செய்யணுமா क्या करना है, சொல்லுங்களேன். बोलिए। புரிஞ்சுங்க மட்டும் நல்லா ஒரு கரங்கள் தலையில சொல்வோம். புரிஞ்சுவங்க जिनको மட்டும் समझ में आया है वो सिर्फ अपना நல்லா வலது கையை உயர்த்தி अपना हाथ उठाकर ஒரு அலையில சொல்லலாமா. आप एक हालेलुया बोलिए। हालेलुया। இன்னும் சில பேர் புரியல போல தெரியும். अभी भी कुछ लोगों को समझ में नहीं आया। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரங்க आपके लिए जो नियुक्त किए गए உங்க सेवक, வீட்டுக்காக आपके घर உங்க के लिए, பிள்ளைகளுக்காக आपके बच्चों உங்க के लिए, குடும்பத்துக்காக आपके परिवार के செய்கிற लिए, வேலைக்காக आपका काम धंधा के 2 लिए ஸ்தோத்திரம் பண்ணா एक धन्यवाद भी बोलेंगे, அது நமக்கு பிரயோஜனமா இருக்க वो வேண்டும் हमारे लिए என்றால் उपयोगी होना है, तो நாம் என்ன செய்யணும். हम क्या करना है, ஸ்தோத்திரம். என்ன செய்யணும். हमें क्या करना है, ஒண்ணா சேர்ந்து சொல்ல பாப்போம். एक साथ मिलके बोलिए। हम उनके हाथों हालेलुया। तले दबे रहना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போதான் நான் எங்க இருக்கேன். मैं कहाँ हूँ, கர்த்தருக்குள் यहोवा में, அதக்கி வசனம். वही दीनता से रहना है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் நிலைத்திருப்பேன். मैं बना रहूंगा। எங்க நிலைத்திருக்கணும். कहाँ बना रहना है, கிறிஸ்துவுக்குள்ளே. मसीह में बना அப்ப रहना है। நிலைத்திருந்தாதான் वैसा बना இந்த रहोगे அப்பத்தை புசிக்கிற तो ये போது रोटी खाते இந்த समय, ரத்தத்தை பானம் ये பண்ணுகிற लहू போது को पीते समय எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கடந்து வரும். मेरे अंदर जो आशीर्वाद मिलना है वो இந்த मिलेगा। பந்தியிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறாரு. इस प्रभु भोज में परमेश्वर அது का आशीर्वाद रखा है। எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் वो தெரியாது. मैं भी नहीं जानता, आप அது भी नहीं जानते கர்த்தர் हो। ஒருவருக்கே सिर्फ தெரியும். परमेश्वर यहोवा जानता है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஒருவருக்கே தெரியும். सिर्फ परमेश्वर यहोवा உன் जानता குடும்பத்துக்கு ஒரு है। ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. आपका परिवार के लिए एक உன் आशीर्वाद பிள்ளைகளுக்கு ஒரு रखा ஆசீர்வாதம் है। வைத்திருக்கிறாரு. आपके बच्चों के लिए एक நீ आशीर्वाद செய்கிற रखा வேலை है। செய்து ஒரு ஆசீர்வாதம் आप जो काम வைத்திருக்கிறாரு. धंधा करते उसमें நீ एक செய்கிற आशीर्वाद வியாபாரத்தில் ஒரு रखा ஆசீர்வாதம் है। आप जो வைத்திருக்கிறாரு. व्यापार करते उसमें एक ஸ்தோத்திரம். आशीर्वाद रखा है। இந்த ஸ்தோத்திரம் இந்த திருவிந்த ஆராதனையில इस प्रभु वचन की ஒருவேளை आराधना உங்களுக்கு में சாபம் மாறும். आपके लिए श्राप भी आ सकती வியாதி है, மாறும். आपकी बीमारी दूर हो सकती பிசாசு है, போராட்டம் மாறும். आपका अशुद्ध आत्मा दूर हो செயலத்தில் सकती இருக்கிற है, அவயங்கள் செயலாற்றப்படும். जो आपका अंक क्रिया नहीं कर செயலத்தில் रहा है, இருக்கிற वो क्रिया कर நரம்புகள் सकता है, செயலாற்றப்படும். जो नस काम नहीं कर रहा है, वो செயலத்தில் काम இருக்கிற करने உருவங்கள் लगेगा, உறுப்புகள் செயலாற்றப்படும். अंदर के अंक काम करने அப்ப लगेगा। பெரிய ஒரு நன்மை வச்சிருக்கிறார். बड़ा भलाई रखा है। இந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ள इस வேண்டும் भलाई என்றால் को पा लेना है அவருடைய பந்தியில तो பங்கு பெற வேண்டும். इस प्रभु वचन में भाग लेना ரத்தத்திலே பானம் है, பண்ண வேண்டும். उसमें लहू को அதற்கு पीना நான் பானம் பண்ண है, வேண்டும் என்றால் उसमें बना அதை रहना है நான் புசிக்க तो வேண்டும் उसे என்றால் खाना है நான் तो அவருக்குள்ளே நிலைத்திருக்க हम வேண்டும். उसमें बना रहना है, அவருக்கு நிலைத்திராதபடி उसके में बना रहते हुए வழக்கம் போல வரக்கூடாது. हमेशा के समान नहीं आना है। சிம்சன் அப்படிதான் வழக்கம் போல பார்த்தா, हमेशा जैसा आते वैसा எப்ப नहीं, போல போவேன்னு பார்த்தா, हमेशा के समान देखता, எப்ப போல சாப்பிட்டு போவேன், हमेशा के जैसे खाना எப்ப खाते போல जाऊंगा, உறங்கிட்டு போவேன், हमेशा के जैसे सोते எப்ப जाऊंगा, போல சிரிச்சிட்டு போவேன், हमेशा के जैसे हंसते हुए எப்ப जाऊंगा, போல போனாயா. हमेशा जैसे ஸ்தோத்திரம். जाऊंगा, கர்த்தர் அவனை விட்டு விலகி परमेश्वर போய்விட்டார். उससे दूर हो அவன் जाएगा, மேலிருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் விலகி போய்விட்டது. उसके हाथ से बड़ा आशीर्वाद निकल அவன் गया, மேலிருந்த ஒரு பெரிய அபிஷேகம் விலகி उसके போய்விட்டது. सिर पर से बड़ा अभिषेक அவன் दूर हो மேலிருந்த ஒரு गया, பெரிய தரிசனம் விலகி एक போய்விட்டது. बहुत बड़ा दर्शन दूर எப்ப हो போல गया, வந்துட்டு போவோம் நினைச்ச, हमेशा के समान आ जा எப்ப करोगे, போல வந்துட்டு போய் எடுப்போம் நினைச்சோம்,
कभी भी आ सकते हैं, உங்கள் कभी भी மேல் जा இருக்கிற सकते ஒரு हैं। ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி போய்டும். ऐसा सोचते रहोगे तो तुम्हारे ऊपर का குடும்பத்தின் अभिषेक மேல் चला அபிஷேகம் जाएगा, உன்னை விட்டு விலகி तुम्हारे போய்டும். ऊपर का अभिषेक चला जाएगा, கர்த்தருடைய கிருபை விட்டு விலகி परमेश्वर போய்டும். का अनुग्रह तुमसे दूर हो जाएगा। हालेलुया, 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 हालेलुया। ஆகினால इसलिए இந்த நாட்களிலே इन दिनों में இந்த பந்தியில பங்கு பெற इस போகிற प्रभु भोजन में भाग लेने वाले அவருக்கு நிலைத்திருக்கிறேனா, उसमें बना है क्या? அவருக்கு क्या நிலைத்திருக்கிறேனா, मैं उसमें बना அவருக்கு हूँ? நிலைத்திருக்கிறேனா, क्या मैं उसमें बना? யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். தேவ परमेश्वर சித்தம் की செய்கிறவன். इच्छा पर चलने யார் वाला। நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். தீமையை बुराई விட்டு से விலகிறவன். दूर रहने वाले। யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். मन। ஹல்லேலூயா. हालेलुया। யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? ஸ்தோத்திரம். நான்காவது, चौथा, அவருடைய கைக்குள்ளே उसके हाथों के नीचे दीनता से रहना। ஆண்டவருக்கு அடங்கி இருக்கணும். चौथा, परमेश्वर के हाथों में अडंगी दीनता से रहना है, परिवार में दीनता से रहना हालेलुया। है। हालेलुया। தகப்பனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, पिता का एक स्थान होता है, தாய்க்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, माँ को एक स्थान होती है, மகனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, बेटा का एक स्थान होता है, மருமகளுக்கு ஒரு ஸ்தானம் बेटी இருக்கு, को एक स्थान होती है, மகனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, बेटा को एक स्थान होता மகளுக்கு ஒரு है, ஸ்தானம் இருக்கு. बेटी को एक स्थान होती है। அந்தந்த ஸ்தானத்தில் அடங்கி இருக்கு. सब कोई अपनी अपनी स्थान में दीनता से रहना है। அதுமே விளக்கல, நேரம் இல்ல. मैं अधिक समझाने के लिए समय हालेलुया। नहीं है। हालेलुया। சில புருஷன் கணவனா மாறிட, கணவன் புருஷனா மாறிடுவான். अब ऐसा हो रहा है कि पति पत्नी बन रहा है, पत्नी पति மாமியார் बन रही है। மருமகளா மாற, மருமக மாமியாரா மாறிடுவான். सास बहू बन जाती है और बहू सास बन जाती है। பையன் தகப்பனா மாறி, தகப்பன் பையனா மாறிடுவான். बेटा पिता बन जाता है, पिता बेटा जैसा बन தாய் जाता है। மகளா மாறிடுவா, தாய் மக தாயா மாறிடுவா. माँ बेटी बन जाती है, बेटी माँ बन जाती है। அவரவர் ஸ்தானத்தில் அடங்கி இருக்க सब வேண்டும். कोई अपने अपने स्थान में அப்பதான் நான் दीनता எங்கே से இருக்கேன், रहना है। நான் எங்க இருப்பேன்? मैं तब कहाँ रहूंगा? கிறிஸ்துக்கு நிலைத்து. मसीह में बना रहूंगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவ சுத்தம் செய்கிறவர்கள், परमेश्वर की इच्छा करने தீமை वाले, விட்டு விலகிறவர்கள், बुराई से दूर रहने மனம் திரும்பி वाले, வருகிறவர்கள், मन फिराने वाले, அவர் கரத்தில் அடங்கி परमेश्वर இருக்கிறவர்கள் के हाथों के नीचे அவரிலே दीनता से रहने वाले, நிலைத்திருப்பார்கள். वही उसी में बना रहेंगे। हालेलुया। அப்போ हालेलुया। நான் எந்த காத்து நிலைத்திருக்க வேண்டும்? तो हम किस में बना रहना சோத்திரம். है? எந்த காத்து நிலைத்திருக்கணுமா? कब बना रहना है? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஒன்று யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே यूहन्ना लिखी सी समाचार की சோத்திரம் पुस्तक 15ஆம் அதிகாரத்திலே 15वां अध्याय में சோத்திரம் நீங்கள் வாசிப்பீர்களானா, आप पढ़ेंगे, சோத்திரம் 9, 10 வாசிக்கிற போதோ 9 और 10 को पढ़ते हैं। சோத்திரம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். उसके प्रेम में बने रहो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவருடைய அன்பிலே நிலைத்திரு. उसके प्रेम में बना रहो। யார் நிலைத்திருப்பான்? कौन बना रहेगा? அது ஒரு 4 காரியம். 4 बातें। நான் எதிலே நிலைத்திருக்கணும்? मैं किस में बना रहना है? நான் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். परमेश्वर के प्रेम में बना रहना है। சோத்திரம். அதே யோவான் 8:31 வாசிக்கிற போதோ यूहन्ना 8:31 में पढ़ते அவருடைய हैं, உபதேசத்திலே நிலைத்திரு. उसके बातों में बने रहो, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திரு. उसके उपदेश में बने रहो। சோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் प्रेरितों की पुस्तक 43 வாசிப்பீர்களானா, 32-43 கிருபையிலே நிலைத்திரு. अनुग्रह में बने रहो। சோத்திரம். ரோமர் புஸ்தகம் रोमियों की पुस्तक 12 வாசிக்கிற போது 12 में पढ़ते हैं, ஜெபத்திலே நிலைத்திரு. प्रार्थना में बने रहो। அல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற போதோ पहला कुरिन्थियों 16-13 में पढ़ते हैं, விசுவாசத்திலே நிலைத்திரு. विश्वास में बना रहो। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால इसलिए அன்பிலே நிலைத்திரு, प्रेम में बने रहो, உபதேசத்தை நிலைத்திரு, वचन में बने रहो, கிருபையிலே நிலைத்திரு, अनुग्रह में बने रहो, ஜெபத்திலே நிலைத்திரு, प्रार्थना में बने रहो, விசுவாசத்தை நிலைத்திரு. विश्वास में बने रहो। விதமாய் இருக்கிற போதோ ऐसे होते समय அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற इस போது प्रभु भोजन में भाग लेने உங்கள் वाले ஆவி பலன் आपका அடையும். आत्मा बल உங்கள் ஆத்துமா होगा, உயிர்ப்பிக்கப்படும். आपका प्राण जिलाया உங்கள் சரீரம் जाएगा, மகிமைசாலி आपका शरीर தரித்துக் तेजो में शरीर बन ஆகையினால जाएगा। நீ इसलिए எங்கே சுத்திகரிக்கப்பட आप வேண்டும், लोग शुद्ध किया जाना எங்கே है, உங்களை சுத்திகரித்துக் கொள்ள कहाँ पर வேண்டும், आपको शुद्ध होना எங்கே है, குறைகள் कहाँ पर இருக்கிறதோ, आपकी कमियां எங்கே हैं, பலவீனம் यहाँ पर இருக்கிறதோ निर्बलता அதை है, அறிந்து उसे जानकर
சுத்திகரித்துக் கொண்டு शुद्ध करके நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து मसीह में बने இந்த रहते பந்தியில हुए பங்கு பெறுங்க. इस प्रभुभोज में भाग கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை लीजिए, பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर का கர்த்தர் आशीर्वाद को உங்களை पा लीजिए, ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको எல்லாம் आशीष ஜெபம் பண்ணலாமா கொஞ்ச करेगा। நேரம்? हम थोड़ी देर प्रार्थना சோத்திரம் करेंगे। சோத்திரம் 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 கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். थोड़ी देर हम சோத்திரம் समर्पण करके ஆண்டவரே, प्रार्थना करेंगे। எங்கே நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன், ए परमेश्वर मैं कहाँ आपसे दूर हो எங்கே गया நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன் प्रभु ஆண்டவரே, जी मैं कहाँ आपसे ஒரு दूर हो விஷயம் गया கூட हूँ। என்னை சுத்திகரியும் मुझे एक बार ஆண்டவரே. शुद्ध कीजिए என் प्रभु। ஆண்டவரே, हे என்னை परमेश्वर சுத்திகரியும் ஐயா. मुझे शुद्ध कीजिए प्रभु। சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். हालेलुया 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 हालेलुया। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஹல்லேலூயா 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 எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருவிருந்த ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். प्रभु भोज की आराधना में भाग लेने के लिए हम तैयार हो रहे हैं। நம் பரிசுத்தம் இல்லாமல் தகுதி இல்லாமல் அந்த திருவிருந்த ஆராதனையிலே பங்கெடுத்தால் बिना पवित्रता हुए अयोग्यता से हम भाग लेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நன்மைக்கு பதிலாக நம் தீமை பெற்று அனுபவிக்க முடியும். भलाई के बदले में बुराई पाना पड़ेगा। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூட நேரி. आशीर्वाद पाने के बदले में आशीर्वाद को खो देना पड़ेगा। நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். इसलिए अपने आप को समर्पण कीजिए। ஆண்டவரே என்னுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே हे प्रभु मैं अपने आप को समर्पण करता हूँ। நான் உம்முடைய திருவிருந்த ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு प्रभु जी मैं आपके प्रभु भोज में भाग लेने के लिए என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்த. मेरी आत्मा प्राण और शरीर को पवित्र कीजिए। என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்த. मेरा प्राण आत्मा शरीर को पवित्र कीजिए। எல்லாரும் ஒன்று கூட கர்த்தருடைய சமூகத்திலே सब कोई अपने आप को समर्पण करते हुए मांगेंगे। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே सब தாழ்த்துவோம். कोई परमेश्वर के सम्मुख में अपने आप को नम्र करेंगे। ஆண்டவரே நான் உம்முடைய சித்த செய்யணும். हे प्रभु जी मुझे आपकी इच्छा पर चलना है। நான் வெறுமனே ஆராதனைக்கு வந்து கடந்து போவதற்காக அல்ல. परमेश्वर में केवल नाम के लिए आपकी आराधना में आना नहीं, என்னை அழைத்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்பட வேண்டும். मुझे बुलाया हुआ परमेश्वर की इच्छा को जानकर मैं पूरा करूं। தேவ சித்த செய்யாதவர்கள் தேவனிலே நிலைத்திருக்க முடியாது. जो परमेश्वर की इच्छा पर नहीं चलता वो मसीह में नहीं बना रह सकता है। எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவேன். सब कोई परमेश्वर से कहेंगे ஆண்டவரே நான் உம்முடைய சித்த செய்யணும். हे प्रभु जी मुझे आपकी इच्छा पर चलना உம்முடைய சித்த है, செய்யணும் ஆண்டவரே. मुझे आपकी इच्छा पर चलना है, உம்முடைய சித்தம் செய்யணும். आपकी इच्छा मुझे करना है। என்னை பலப்படுத்த ஆண்டவரே. मुझे बलवंत कीजिए என்னை प्रभु, பலப்படுத்து. मुझे बलवंत कीजिए। தீமையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக. जो भी बुराई है उसे छोड़कर ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு. परमेश्वर मुझे अनुग्रह दे। எதெல்லாம் தீமையாய் தோன்றுகிறதோ जो भी बुराई है அவைகளெல்லாம் விட்டு நான் விலகணும் उन ஆண்டவரே. सब से मैं दूर हो जाऊं प्रभु, அவைகளெல்லாம் என்னை விட்டு விலகணும் वो ஆண்டவரே. सब मुझसे दूर हो जाए प्रभु। ஆண்டவரே எனக்குள்ள புரட்டு நாவு இருக்க கூடாது. मेरे अंदर उलट फेर की बातें न हो प्रभु, புரட்டு நாவு எனக்குள்ள இருக்க கூடாது. मेरे अंदर उलट फेर की बातें न हो प्रभु, ஆண்டவரே மாறுபாடான இருதயம் எனக்குள்ள இருக்க கூடாது. मेरे अंदर बहकाने वाली बातें न हो प्रभु। கர்த்தருடைய கரத்திலே மே தாழ்த்தி प्रभु அர்ப்பணிப்பேன். जी मैं अपने आप को अनम्र करता हूँ। எல்லா தேவ சமூகத்திலே மே सब कोई அர்ப்பணிப்பேன். अपने आप को परमेश्वर के सम्मुख में समर्पण कीजिए। பணம் அவசியம். பணம் அவசியம். धन अवश्य है பண ஆசை நமக்குள்ள வரக்கூடாது. लेकिन धन लोभ नहीं होना है। ஆண்டவரே பண ஆசை என்னை விட்டு மன்னி. प्रभु जी मेरे अंदर का जो धन लोभ है वो मुझे क्षमा कीजिए प्रभु। பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. धन लोभ सबका जड़ है प्रभु। உம்மிடத்தில் மனம் திரும்பி நான் வருகிறேன் ஆண்டவரே. प्रभु जी मैं मन फिरा कर आपकी ओर आता हूँ। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவேன். अपने दिल की गहराई से நம்மை बोलिए। தேவ சமூகத்திலே தாழ்த்துவேன். परमेश्वर के सम्मुख में अपने आप को नम्र कीजिए, அந்த இளைய குமாரனை போல. उड़ाऊ पुत्र के समान। ஆண்டவரே நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன் हे ஆண்டவரே. परमेश्वर मैं मन फिरा कर आपकी ओर आता हूँ। அந்த நினிவே தேசத்து மக்களை போல उस निनिवे देश के लोगों के समान உம்மிடத்தில் நான் மனம் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. मैं आपकी ओर मन फिरा कर आता हूँ। என்னை புறக்கணியாதிரு. मुझे नहीं टुकराना, என்னை புறக்கணியாதிரு मुझे ஆண்டவரே. नहीं टुकराना प्रभु। நீர் என் தகப்பன். आप मेरे पिता हो, நீர் என் தகப்பன். आप मेरे पिता हो। பொல்லாத
உலக தகப்பன் इस बुरा पिता भी தன் பிள்ளைக்கு நல்ல ஈவை சென்று செய்யும் போது अपने बच्चे पर जब दया करके अच्छी उचित बातें देना चाहता है। பரமபிதா நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிறீர், आप मेरे स्वर्गीय परमेश्वर मेरा पिता हो, உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே, आपकी ओर मन फिरा कर आता हूँ, என்னை ஏற்றுக்கொள்ளு, आप मुझे मान என்னை लीजिए, ஏற்றுக்கொள்ளும் आप ஆண்டவரே. मुझे मान लीजिए। ஆண்டவரே நீர் தந்த காரியங்கள் ஒன்றை நான் இழந்து போக கூடாது, परमेश्वर आपने जो भी दिया उसमें से एक भी मैं नहीं खो दूं, எல்லாரும் கேட்பேன். सब मांगेंगे। ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன், आपके बलवंत हाथ के नीचे दीनता से रहूं, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி आपके இருக்கிறேன், बलवंत हाथों के नीचे दीनता से रहूं, எனக்குள்ளே காணப்படுகிற எல்லா அவசர குணங்கள் என்னை விட்டு மாறட்டு, मेरे अंदर की सारी जल्दबाज की आदतें दूर हो जाए, என்னை மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कीजिए, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பேன். परमेश्वर के सम्मुख में अर्पण कीजिए। இந்த நாள் மாலை வேளையில ये शाम के समय பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்தி பேசின காரியங்கள் पवित्र आत्मा जी ने हमसे जो भी बातें किया है தேவனுடைய பிள்ளைகள் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க, उस पर पश्चाताप करके परमेश्वर की ओर फिरो। நீங்கள் திரும்பினால் உங்களை நான் சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் परमेश्वर சொல்கிறார். कहता है यदि आप फिरोगे तो मैं आपको सुखी करूंगा, நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். यदि आप मन फिराओगे तो आपको परमेश्वर स्थिर करेगा। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உம்முடைய இரக்கம் கிடைக்கணும் ஐயா, உம்முடைய இரக்கம் கிடைக்கணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்துக்கு விரோதமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு விரோதமாய் கிரியை செய்த காரியங்கள் எது இருந்தாலே பரலோகத்தின் தெய்வ நீர் மன்னிப்பீராக, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. துரோக பேச்சுக்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே புரட்டு நாவுகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறுபாடான இருதய, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பண ஆசை, ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் கத்த மன்னிப்பீராக, இவைகள் எல்லாம் கத்த மன்னிப்பீராக ஆண்டவரே. மனம் திரும்பி உம்மை அண்டிக் கொள்ள கத்த கிருபை செய்வீராக, ஹல்லேலூயா. ஆவியான இடைப்படு, ஆவியான இடைப்படு, பரிசுத்த ஆவியின் உணர்வை கொடுப்பீராக, உணர்வை கொடுப்பீராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஹல்லேலூயா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. மனம் திரும்பி உம்மை சேர்ந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா கல்லான இருதயங்கள் உடையட்டு, எல்லா கல்லான இருதயங்கள் உடையட்டு, எல்லா கல்லான இருதயங்கள் உடையட்டு. நவமும் சதையுமான இருதயத்தை கர்த்தர் நீ கட்டளையிட்டு கொடுப்பீராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையான ஒரு மனஸ்தாபத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. प्रभु जी आपकी क्षमा के लिए विनती करते प्रभु जी, धन्यवाद। பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட
நன்றி 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 ஹல்லேலூயா மக நன்றி. உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு என் தேவனிடத்தில் வருகிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நீர் அங்கீகரிப்பீராக, ஆண்டவர் நீர் அணைப்பீராக, ஆவியானவருடைய காயங்களினால் நீ காயம் கட்டுவீராக. glory மக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 மகிமை. சுத்திகரிக்கிற தேவனுடைய வல்லமை, குணமாக்குகிற தேவ வல்லமை, விடுவிக்கிற தேவ ஆவியானவர் நீர் மத்தியிலே உலாவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, குணமாக்குவீராக, விடுவிப்பீராக. மக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory மக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory கபரவ ஷலவர வல வல வல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. స్తుతి ధన్యవాదాలు 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 ధన్యవాదాలు. హల్లెలూయా హల్లెలూయా దయా దయా దయా. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला है, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட जो सच्चा पश्चाताप के साथ உங்கள் வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ अपने जीवन में जानकर या बिना जाने நாம் கேட்ட வேத வசனத்தின்படியான குறைவுகள் குற்றங்கள் நமக்குள்ளே இருக்குமே, जो वचन हमने सुना उसके अनुसार हमारे अंदर कोई भी कमियां हो, ஆவியான உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பானேயானால், यदि पवित्र आत्मा जी आपसे बातें किया हो, உண்மையான மனஸ்தாபத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது सच्चे मन से यदि आप परमेश्वर की ओर फिरोगे, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் திருப்பி அனுப்ப तब மாட்டார். परमेश्वर आपको कभी नहीं लौटाएगा. சாதாரண உலக பிரகாரமான தகப்பன், एक साधारण इस दुनिया का पिता தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்ட குமாரன் திரும்பி வந்த போது अपना धन संपत्ति उड़ाया हुआ उड़ाऊ पुत्र जब वापस आया, குமாரன் வீட்டுக்குள்ள வரட்டும் என்று அவன் காத்திருக்கவில்லை. वो ये सोचकर नहीं रह रहा था कि मेरा पुत्र आने दो, குமாரன் தூரத்திலே வரும்போது लेकिन जब उसने अपने बेटे को दूर से देखा, தகப்பன் வேகமா எழுந்து ஓடி போய் पिताजी उठकर भाग कर गए தன் குமாரனுடைய கழுத்தை கட்டி பிடித்தார். और अपने बेटे के गले लग लिया. இப்படிப்பட்ட தகப்பனை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பொல்லாத தகப்பன். ऐसे पिताजी के बारे में बाइबल कहता है कि वो बुरा पिता है. உலக பிரகாரமான பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைக்கு இப்படி இறங்குவானே. इस दुनिया का बुरा पिता अपने बेटे पर इतना दया करे. உண்மையான மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளை, सच्चे पश्चाताप के साथ जो भी परमेश्वर के सम्मुख में आते கர்த்தர் हैं, நிச்சயம் உங்களை சுத்திகரிப்பார். परमेश्वर निश्चय आपको शुद्ध करेगा. நிச்சயம் கர்த்தர் உங்களை அரவணைப்பார். निश्चय परमेश्वर आपका गले लगेगा. கர்த்தர் உங்களை அரவணைப்பார். परमेश्वर आपका गले लगेगा. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி ताली செலுத்துவேன். बजाकर हम परमेश्वर को धन्यवाद करेंगे. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மக்கு நன்றி, ஆவியானவரே மக்கு நன்றி, இயேசு ராஜா மக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வர स्थान में आने के लिए கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக, परमेश्वर ने हमें दिया हुआ अनुग्रह के लिए அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. 3 நாள் விசேஷ கூட்டங்களிலே इस 3 दिन की विशेष मंडली में இந்த முதல் நாளிலே முதல் பாகத்திலே தேவ சமூகத்திலே परमेश्वर इस प्रथम दिन के प्रथम सेशन में ஆவியானவர் நம்மோடு கூட பேசின இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் पवित्र आत्मा जी हमारे रेक से बातें वो किया हुआ हर एक वचनों के द्वारा நம் மனம் திரும்பி मन ஆண்டவரோடு फिराकर ஒப்புரவாக मेल मिलाप होकर मेल मिलाप करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. धन्यवाद. நாளைக்கு நடக்க இருக்கிற அது 2 பாகங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். कल के दिन होने वाली 2 मंडली को भी प्रभु आशीष करना है. தொடர்ந்து ஆவியான் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகளை நமக்கு உணர்த்தி காண்பிக்க வேண்டும். लगातार पवित्र आत्मा जी हमारे अंदर क्या क्या कमियां हैं उसे पवित्र आत्मा जी सूचित कराना है அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி और செய்யும்படியாக उस बात को मानकर हम आज्ञा पालन करने के लिए प्रभु सहायता करें. எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. ஸ்தோத்திர
தேவ சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளைகள் சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் परमेश्वर के चरण स्थान में आए हुए सारे छोटे बड़े सब लोग கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर उनको आशीष करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய தாசனுக்காக ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हमारे ஸ்தோத்திரிப்போம் सम्मुख में आए परमेश्वर के दास के लिए हम धन्यवाद करेंगे धन्यवाद 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 தேவனுடைய அநாதி தீர்மானம் நோக்கங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறும்படியாக परमेश्वर का अनादि निर्णय और विचार उनके जीवन में पूरा होने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம் यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं கர்த்தர் தந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி आपने दिया हुआ शाम के समय के लिए धन्यवाद சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிக்கிறார் सम्मुख में आए हुए हर एक को प्रभु आप आशीष कीजिए பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே சுத்திகரிக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் आपके செய்யும் बच्चे हर दिन आपके प्राण आत्मा शरीर में शुद्ध होने के लिए सहायता कीजिए சுத்திகரிப்பின் நாட்களை தெய்வம் எங்களுக்கு நியமித்து தந்தீர் அதற்காக உமக்கு நன்றி हमारे लिए செலுத்துகிறோம். इन शुद्धता के दिन को आपने तैयार किया इसलिए धन्यवाद வருகிற நாட்களில் எந்த தடை இல்லாதபடிக்கு எல்லா கூட்டங்களிலும் எல்லா தேவ பிள்ளைகளையும் கத்த கூட்டி சேர்ப்பீராக आने वाले दिनों में प्रभु जी बिना किसी रुकावट के आप सब परमेश्वर के लोगों को ले आइए प्रभु जी நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து केवल आपका नाम महिमा हो जाए எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें ஒப்புக்கொடுக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन என் हे ஆத்துமாவே मेरे मन युगों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி के, जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य के हे मेरे मन यहोवा को धन्य के उसके किए किसी भी उपकार को नहीं भूलना आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें